ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். அஞ்ஞான கிழங்கு கழைந்தெடுத்து உபநிடத மழை பொழியும் திரு நாவினை கொண்ட நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசனை விழித்தாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து தெய்வ திருவாக்கியங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். நாம சென்ற சபையில் நாம நாகம், இந்த நாகம் ஆதியில இருந்து பிறந்து வந்த அந்த சத்தம் எங்கிருந்து வந்தது, ஒரு குழந்தை பிறக்கும் போது குவா குவா என்ற சத்தம் வருது, அந்த சத்தம் எந்த இடத்துல இருந்து வருது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம சென்ற சபையில நம்ம பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது நம்முடைய ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவங்க ஒரு வினா எழுப்பினாங்க. சப்தமாகிய உயிரை அப்படின்னு நம்ம சொல்றோமே, அப்போ நினைவு என்னவாக இருக்கிறது, நினைவுக்கும் சப்தத்துக்கும் என்ன வேறுபாடு என்று சகோதரர் அவர்கள் ஒரு வினா எழுப்பினாங்க. இப்ப அது பத்தின ஒரு தெளிவு நமக்கு தேவையாக இருக்கு. நினைவு என்னவாக இருக்கு, நாதம் என்னவாக இருக்கு, சப்தமாகிய உயிரை அப்படின்னு சொன்னோமே, அப்ப நாதம் தான் உயிர் அப்படின்னு சொன்னோமே, உயிர்ல இருந்துதான் இந்த நாதம் கிளம்பி வருது அப்படின்னு சொன்னோமே, அப்ப நினைவு எங்கிருந்து வருது, நினைவு வேற சப்தம் வேறையா, நினைவுக்கும் சப்தத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கெல்லாம் தேவையாக இருக்கு. அதனால நம்முடைய பெருமானவர்கள் எப்பயுமே நம்மள குழப்பத்துல வச்சிருக்க மாட்டாங்க. தெளியா உலகீரை தெளி வைப்பதற்காகத்தான் பெருமானவர்கள் அவதரித்தாங்க. அதனால நம்ம பெருமானவர்களுடைய திருவாக்கியங்களை கொண்டே அது பற்றிய தெளிவினை நாம் எல்லாருமாக சேர்ந்து பெறுவோம். இப்ப கோடாய் தக்கூர் திருவாக்கியம் 293 தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். பக்கம் 280. அதுல இந்த மனித தூரம் இருக்கும் வரை பவத்தொடக்கை வெல்வது என்பது முடியாது, அது இருக்கவே செய்யும். ஆகவே இந்த தேகம் முத்திக்கு வராது என்று தெரிகிறது அல்லவா. இந்த இது நித்தியத்திற்கான தேகம் அல்ல. நித்திய தேகம் யமனனுகா வைரமணி தேகம், அதுதானே நமக்கு வேண்டியது. அது எங்கே? இந்த மனிதனுக்குள் தூல சூக்கும காரண மகா காரணம் என்ற 4 தேகங்களை வைத்து படைத்தான். அவை நாம் பார்க்கும் இந்த மாமிசம், ஆவி, சுத்தாவி, பிரம்மாவி என 4 வடிவமாக இருக்கின்றன. நித்திய பிரம்ம ஆவி தேகமாகிய மகா காரண தேகத்தில் குடியேறி தேவ சன்னதாலங்கிருதம் பெற்று வந்தவர்கள் தான் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்ட வல்லவர்கள் ஆவார்கள். நாம் உங்களைப் போல படித்தவர்கள் அல்ல. திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்த பின் மாடு மேய்க்க போய்விட்டோம். ஆனால் நேற்று சொன்ன திருச்செயலை ஒரு தேவ சன்னதர் எமக்கு பழகி தர நாம் பழகி வந்துள்ளோம். அப்போ பெருமான் அவர்கள் அந்த தேவ காரண தேகத்தில் குடியேறி தேவ சன்னதாலங்கிருதம் பெற்றவர்கள் தான் இதெல்லாம் நமக்கு விலகி தர முடியும் அப்படின்னு இந்த திருவாக்கியத்துல நமக்கு அருள் செய்யறாங்க. நமக்குள்ளாக நாம வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, இந்த தூல தேகம் மட்டும் இல்ல, நமக்கு தெரிகிறது இந்த தூல தேகம் மட்டும்தான். ஆனா இது நித்தியத்திற்கான தேகம் இல்லையே. ஆனா அது மனிதன் நித்தியத்திற்காகவே படைக்கப்பெற்றவனே. அதுக்காக அந்த நித்திய வாழ்வு வாழ்வதற்காக இந்த தூல தேகத்துக்குள்ளாக ஒரு நித்திய தேகம் யமனனுகா வைரமணி தேகம் இருக்கு. அது சூக்கும தேகம், அதுக்குள்ள ஒரு மகா காரண தேகம் இருக்கு. இந்த தூல தேகம், சூக்கும தேகம், காரண தேகம், மகா காரண தேகம் அப்படின்னு 4 தேகம் நமக்குள்ள இருக்கு. இந்த தூல தேகம் மாம்சமாக இருக்கிறது, இந்த சூக்கும தேகம் ஆவியாக இருக்கிறது, காரண தேகம் சுத்த ஆவியாக இருக்கிறது, மகா காரண தேகம் பிரம்ம ஆவியாக இருக்கிறது என்பது பற்றியெல்லாம் நமக்கு எடுத்து காமிக்கிறாங்க. இன்னைக்கு பெருமானவர்கள் நாம ஒளிநாடா கேட்கும் போதே எடுத்த உடனே இந்த உடல்ல இன்னொரு அழியாத தூக்குவ உடல் இருக்கே அப்படின்னு தான் இன்னைக்கு பெருமானவங்க எடுத்து கொடுத்தாங்க. அப்போ இந்த உலகம் எல்லாமே அழிக்கப்பட்டு போகும்,
என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிராமணர்கள் கையில காண்டீபம் ஏந்தும் போது இந்த உலகம் அழிக்கப்பட்டு போயிரும் இருக்கே. அப்ப நீங்க தான் காண்டீபம் ஏந்துகிற பிராமணர்களாக ஆக்கி வைக்க பெற்றிருக்கிறீர்கள். உங்க கையில காண்டீபம் கொடுத்தாகி விட்டது. இனி இந்த உலகம், இந்த தோற்றத்தில் இருக்கிற இந்த உலகம் பூரா அழிய போகுது, நிச்சயம், சத்தியம் அப்படின்னு பெருமான் அவங்க அறிவு செய்யறத நாம கேட்டோம். அப்படிப்பட்ட நமக்கு ஒரு பத்தியம் வைக்கிறாங்க. இந்த மக்களை உங்ககிட்ட காண்டீபம் ஏந்தன அந்த மக்களைத்தான் மக்களாக நினைக்கிறாங்க. மற்றவங்களுக்கு இது இல்ல, அது இந்த பத்தியம் இருந்தாலும் இல்லாட்டாலும் அது கணக்கிலே சேர்க்கப்படாது. அது மனுங்கிற கணக்கே வராது. அதெல்லாம் நரன்ல இருக்கு. உங்களைத்தான் நான் பிராமணரை ஆக்கி வச்சிருக்கேன், உங்களுக்கு தான் நான் பத்தியம்லாம் சொல்லுவேன். நம்ம தான் ஒரு மருந்தை சாப்பிட்டுட்டோம், அந்த மருந்து சாப்பிட்டவனுக்கு மட்டும்தான் பத்தியம் இருக்கணும். மருந்தே சாப்பிடாம இருக்கிறவனுக்கு பத்தியமும் தேவையில்லை, ஒண்ணும் தேவையில்லை. அதை பத்தி கணக்கே இல்லை, அதை பத்தி நம்ம பேசவே வேண்டாம் என்றெல்லாம் மருளி செய்யறத நம்ம கேட்டோம். அது போல இப்போ நமக்கு பெருமானவர்கள் இங்க அருளி செய்யறாங்க. நமக்குள்ள இந்த மாதிரி 4 தேகம் இருக்கு. இந்த 4 தேகமும் என்னவாக இருக்கு அப்படின்னு இந்த திருவாக்கியத்துல நமக்கு அருளி செய்யறாங்க. அதே இது கொடாயுதக்கூர் பக்கம் 287லயும் இது தூல தேகம், இதற்குள்ளே பிரகாச சூக்கும தேகம் விளங்குகிறது. அதன்பால் சைவ நாயக சைவ மேனியராகிய நிராலம்ப லகித மெல்லிய மினிய பரிசுத்த எழிலியல் காரண தேகம் எழுந்து மிளிர்கிறது. அப்போ இந்த தூல தேகத்துக்குள்ள சூக்கும தேகம் இருக்கு. அதுக்குள்ள அதன்பால் முதல்ல தூல தேகத்தின்பால் சூக்கும தேகம் இருக்கு. அந்த சூக்கும தேகத்தின்பால் காரண தேகம் எழுந்து மிளிர்கிறது. அந்த காரண தேகத்துலதான் அந்த சைவ நாயக சைவ மேனியராகிய நிராலம்ப லகித மெல்லிய மினிய அந்த ஜீவன் அதுலதான் குடியிருக்கு. இப்போ சூக்கும தேகத்துல இல்ல, சூக்கும தேகம் கடந்த அந்த காரண தேகத்துலதான் அந்த நம்ம உயிர்னு சொன்னாலும் சரி, அறிவுன்னு சொன்னாலும் சரி, ஜீவன் சொன்னாலும் சரி, அந்த நிராலம்ப சைவ மேனி அங்கதான் குடியிருக்கு அப்படின்னு நமக்கு இந்த திருவாக்கியத்துல எடுத்து காட்டுறாங்க. அப்ப அதனால இப்ப நம்ம தூல தேகம் வெளியே தெரியுது, அதுக்குள்ள சூக்கும தேகம் இருக்கு. இந்த சூக்கும தேகத்துக்குள்ள அதன்பால் ஒரு காரண தேகம் இருக்கு. அந்த காரண தேகத்துலதான் ஜீவன் இருக்கு அப்படிங்கிறத நாம இப்ப இந்த திருவாக்கியத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் கோடாயுதக்கூர் பக்கம் 30 பார்ப்போம். அதுல எல்லாமே ஆத்மாவை பத்தி நமக்கு அருளி செஞ்சிருப்பாங்க. அதை நம்ம கொஞ்சம் பார்க்கும்போதுதான், இதெல்லாம் பார்க்கும்போதுதான் நமக்கு நினைவுனா என்ன, இந்த நாதம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு பெருமான் அவர்கள் விளக்கி அருள்வாங்க. இந்த மனிதனிடத்தில் இவனுக்கென தனிச்சீதனமாக அமைந்திருக்கும் ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவும் இருக்கிறது. இவன் அறிய விரும்புவது எந்த ஆத்மாவை? ஆத்மா என்ன பெற்றது இந்த பொய்த்தூலம் கடந்த ஜீவ தேகத்திற்கு அப்பால் உள்ள காரண தேகத்தில் உள்ள பொருள். அப்ப ஆத்மானாலும் உயிர்னாலும் அறிவுனாலும் எல்லாம் ஒண்ணுன்னு நம்ம பார்த்திருக்கோம். அது எங்க இருக்கு அப்படின்னு அருளி செய்யறாங்க. இந்த தூல தேகம் கடந்த ஜீவ தேகத்திற்கும் அப்பால் உள்ள காரண தேகத்தில் உள்ள பொருள் ஆத்மா. அப்ப ஆத்மா காரண தேகத்துல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த காரண தேகத்துலதான் இருந்துதான் அந்த நாதம் கிளம்பி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப நினைவு என்னவாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த தூல தேகத்தவர்களுக்கு அறிவிக்கிறது என்றால் அவர்களை முதலில் ஜீவ தேகத்தில் கொண்டு போய் நிறுத்தி, அதோப்பா நீ தேடும் ஆத்மா இந்த ஜீவ தேகம் கடந்த காரண தேகத்தில் இருக்கிறது என்று காட்டுறது. முதல்ல அந்த ஆத்மாவை பத்தி அறிவிக்கிறதுனா இந்த மனிதன் தூல தேகத்துல இருக்கும் போது அறிவிக்க முடியாது. இன்னைக்கு கொல்லிநாடால சொன்னாங்க, இந்த காண்டீபம் கையில பெறப்பெறாத இந்த மக்கள் எல்லாம் கணக்கிலேயே சேர்க்க வேண்டாங்க, அவங்களுக்கு அறிவிக்கவே முடியாது. இந்த மருந்து ஒண்ணு கொடுத்துருக்காங்களே நமக்கெல்லாம் பத்தியம்னு சொல்லி, இன்னைக்கு அந்த மருந்து கொடுத்த மக்களுக்கு மட்டும்தான் அந்த காரண தேகத்தை அறிவிக்க முடியும். முதல்ல ஜீவ தேகத்துல உன்னை கொண்டு போய் ஏற்றி அந்த ஜீவ தேகம் கடந்து பாரு, அங்க கொஞ்சம் தள்ளி பாரு, அந்த பாரு காரண தேகத்துல ஆத்மா இருக்குன்னு காட்ட முடியும். அப்படித்தான் இந்த தேவ எல்லையில் காட்ட பெறுகிறது. ஒருவன் தன் ஜீவ தேகத்தை அறிந்த பிறகுதான் ஆத்ம நிலையை அறிவிக்க முடியும். இவன் உள்ளுக்குள் நின்று நிலவிக் கொண்டிருக்கின்ற அறுசுவைகளை அனுபவிக்கிற எல்லையும், உறக்கம் வரும் எல்லையும், கனவு காணுகிற எல்லையும் அறிவிக்க அறிந்து
ஞானக்கண் பிரகாசிக்க பெற்ற பிறகுதான் அதை அறிவிக்க முடியும். மாட்டுக்கு இருக்கிற ஆத்மா ஒரு நேரத்தில் நம்மிடமும் இருந்தது. அதாவது நாம் குழந்தையாக இருந்த போது அது இருந்தது. குழந்தை முதல் ஒவ்வொரு பருவமாகிய பிறவியிலும் மாறி மாறி விழைந்து முதிர்வேறி 6வது பிறவிக்கு வந்த பிறகுதான் ஆத்ம நிலையை அறியும் சக்தி வருகிறது. அஞ்சறிவிலேயே இருந்தா ஆத்ம நிலையெல்லாம் அறிய முடியாது. மிருகங்களுக்கெல்லாம் அஞ்சறிவு தான். அதுக்கு தெரியுமா ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, காரண தேகம்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா புரியுமா? அந்த மிருகங்கள் மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருந்தா நீ ஆத்ம நிலையை அறிய முடியாது. நமது அகமுக கருவிகள் முழு வல்லமை பெற்ற பிறகுதான் அதை அறிவித்தால் அறிய முடியும். இப்ப இந்த அகமுக கருவிகள்லாம் இப்ப வல்லமை இல்லாம இருக்கு. இன்னைக்கு கூட அத சொன்னாங்க, மனிதன் தான் ரொம்ப ஒரு பலவீனமானவனாக எல்லா படைப்புகள்லையும் இந்த மனிதன் தான் ரொம்ப பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த மரத்துக்கு காய்ச்சல் வருமா, இந்த மரத்துக்கு ஜலதோஷம் பிடிக்குமா அப்படின்லாம் கேட்டாங்க. அப்போ அதுக்கெல்லாம் கூட பிடிக்காது, அந்த மனிதனுக்கு தானே எல்லா நோய்களும் வருது. அப்ப எல்லாம் பலவீனமாகத்தான் இந்த மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்படி பலவீனமான இந்த மனிதனுடைய அகமுக கருவிகள் எல்லாமே வல்லமை பெறணும். வல்லமை பெற்ற பிறகுதான் இதை அறிவிக்க முடியும். அப்போ முதல்ல எப்படி வல்லமை பெற வைக்கிறது? இந்த தூல தேகத்தில் உள்ளவர்கள் பரமாத்மாவை காண முடியாது. ஆனால் பரமாத்மா தூரம் எடுத்து வந்து இத்தூலத்திற்கு அப்பால் உள்ள ஜீவாத்மாவை அறிவிக்க, அவ்வாறு அறிவித்த அது பரமாத்மா என்று அறிய முடியும். இப்போ பரமாத்மாவே நமக்குள்ளதான் இருக்கு பரமாத்மா, ஆனா நம்மளால அறிய முடியாது. நான் அறிய வைப்பதற்காக அந்த பரமாத்மா நம் மீது கருணை கொண்டு நம்மளை போலவே அவங்களும் தூல தேகம் எடுத்து வந்து நம்ம பார்த்துமே நம்ம இந்த வினையெல்லாம் தீக்கிறதுக்காக நாம இந்த உலகத்துல இந்த மாய உலகத்துல கொண்டு வந்து நம்மளை போட்டாங்க. அந்த வினையெல்லாம் தீக்கிறதுக்கு உதவியாக அங்க போய் பரிதவித்து நிப்பானே, என்ன செய்யறதுன்னு தெரியாம தானும் இறங்கி வர்றாங்க இந்த மாயை உலகத்துக்கு. அப்படி இறங்கி வந்து அவங்க அறிவிக்கும் போதுதான் நாம பரமாத்மாவை அறிய முடியும். பரமாத்மாவிற்கு மூச்சு ஆடாது. மூச்சு ஆடிக்கொண்டிருப்பது ஜீவாத்மா. ஜீவாத்மாவின் மூச்சு அடங்குவது பரமாத்மாவை சார்ந்த நிலையில். அப்போ அந்த பரமாத்மாவை சார்ந்து நின்றால் நம்மளுக்கு மூச்சு ஓடாது, மூச்சு அடங்கும். இதற்கு ஜீவாத்மா தன் உடல் பொருள் ஆவியை பரமாத்மாவிற்கு தத்தம் செய்து அது தன்னுடைய உடல் என்று ஆன பிறகுதான் ஆகும். அதுக்கு என்ன செய்யணும்? அந்த பரமாத்மா உடல் எடுத்து வரும்போது அது எனக்கு அந்நியம் அல்ல, அது என்னது, தன்னுடையது அப்படின்னு நீ ஆனா பிறகுதான் உனக்கும் அந்த மூச்சு அடங்குற வல்லபம் வரும். இத்தூலத்தை நீக்கி ஜீவதேகத்தில் ஏற்றி ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் பரமாத்ம சொரூபர் அறிவிப்பார்கள். இந்த உடலில் இருந்து கொண்டே ஜீவதேகம் கடந்த காரண தேகத்திற்குள் போக்குவரத்து உள்ளவர்களே இந்த செயலை செய்ய லாயக்குள்ளவர்கள். இந்த உடல்ல தான் இருக்கணும். இப்ப ஜீவதேகத்துக்குள்ள போகணும், காரண தேகத்துக்குள்ள போகணும்னா இந்த உடம்ப விட்டுட்டு செத்து போய் போகிறது இல்ல. நம்ம கூட நேற்று பார்த்தோம் எப்படி ஒரு புளியம்பழம் அது காயா இருக்கும் போது அந்த தசை பகுதி அந்த ஓட்டோட பிரிக்க முடியாத அளவுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கும். நீங்க ஒரு புளியங்காயை எடுத்து அந்த தோலை சுரண்டி பாத்தீங்கன்னா நகம் பிஞ்சு போயிருக்கு, அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆனா பழுத்த பிறகு கொஞ்சம் கூட ரெண்டுக்கும் ஒரு இதுவா அப்படி ஒட்டிக்கிட்டு இருந்ததுங்கிற அளவுக்கு அப்படியே விடுபட்டு போயிடும். அந்த மாதிரி விடுபட்டு போனவங்களுக்கு தான், இந்த தூல தேகத்துல இருந்து விடுபட்டு போனவங்களுக்கு தான் அந்த ஜீவ தேகத்துல ஏற்றி காரண தேகத்தையும் அந்த பரமாத்ம சுரூபர் அறிவிப்பாங்க. அப்போ என்னன்னு நமக்கு அறிவிக்கிறாங்க பெருமானவர்கள். வார்த்தை அளவில் நிற்பது தூல தேகம். வெறும் பேச்சு அளவுலதான் நிக்குது. இந்த தூல தேகம் பேசக்கூட தெரியாது, இது வெறும் கருவி. ஆனா அந்த வார்த்தை எங்க இருந்து வந்ததுன்னு நம்ம பார்த்தோம் கடந்த 2 தினங்களாக. அந்த நாதமானது அந்த வித்துக்குள்ள இருந்து அந்த ஆத்மாவுக்குள்ள இருந்து கிளம்பி கருவறையை விட்டு வெளியே வரும்போது அந்த நாவல ஒட்டுது. அப்படி ஒட்டின உடனேதான் அந்த உடலுக்கும் உயிருக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படுது. அந்த ஏற்பட்ட சம்பந்தத்தை பிரிக்கணும். அதுதான் மனிதனுக்கு ஒரு கடமையா இருக்கு. இந்த சம்பந்தத்தை பிரிச்சு திரும்பவும் இந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரியணும். பிரியறதுன்னா செத்து போறது அல்ல. இந்த தூலதத்துல இருக்கும் போதே அதுல இருந்து பிரிஞ்சு வாழ கத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ வார்த்தை அளவில் நிற்பது தூல தேகம். வெறும் அந்த உயிர்ல இருக்கிற வார்த்தை மட்டும்தான் இதுல ஒட்டி இருக்கு. ஆத்மா என்ன பெற்றது? காரண தேகம். அப்போ
இந்த ஆத்மா காரண தேகத்துல இருக்கு. தூல தேகம் நினைவு என்ன பெற்றது ஜீவ தேகம். அப்போ இந்த தூல தேகம் முதல்ல வார்த்தை அளவுல இருக்கு. அதுக்கப்புறம் நினைவுங்கிறது ஜீவ தேகம்னு கொடுத்துட்டாங்க. ஆத்மா என்ன பெற்றது காரண தேகம். அப்போ அந்த உயிர் காரண தேகம், அது வேற. அந்த உயிர்ல இருந்துதான் நாதம் கிளம்பி வருது. ஆனா அந்த நினைவு ஜீவ தேகத்துல இருந்து வருது. அப்போ நினைவு வேற, அந்த சப்தமாகி உயிர் வேற அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். தூல தேகத்திலே சதா குடியிருந்து கொண்டு அதன் உட்பொருள்களே தெரியாது இருக்கிறவர்களுக்கு ஜீவ தேகத்திற்கு அப்பால் இருக்கிற காரண தேக வல்லப கருவியை எப்படி அறிவிப்பது? இந்த தூல தேகத்தில் உள்ளவர்கள் தங்கள் ஜீவ தேகமே தெரியாமல் இருந்து கொண்டு ஆத்மாவை அறிவிக்கிறது என்பதும் அதை பற்றி தீர்ப்பளிக்கிறேன் என்பதும் அவலமாகத்தான் இருக்கும். அப்போ இந்த தூல என்னங்கா பிரதானமான நான் சொல்லலையா? அப்பால் இருக்கிற, ஆமா, அப்பால் இருக்கிற பிரதானமான சொல்லலையா? இருக்கு அப்பால் இருக்கிற பிரதானமான காரண தேக வல்லப கருவி. அப்ப அந்த பிரதானமான காரண தேக வல்லப கருவியை எப்படி அறிவிப்பது? இந்த தூல தேகத்தில் உள்ளவர்கள் தங்கள் ஜீவ தேகமே தெரியாமல் இருந்து கொண்டு ஆத்மாவை அறிவிக்கிறது என்பதும் அதை பற்றி தீர்ப்பளிக்கிறேன் என்பதும் அவலமாகத்தான் இருக்கும். இப்போ இந்த தூல தேகத்தில் உள்ளவர்களுக்கு இதை அறிவிக்கிறது என்றால் எப்படி அறிவிக்கணும்? இந்த தூல தேகத்துல இருக்கவங்களுக்கு அப்படின்னா ஜீவ தேகத்துலதான் நினைவு இருக்குன்னு பார்த்தோம். நினைவு என்பது ஜீவ தேகம்னு பார்த்தோம். அந்த நினைவு ஜீவ தேகத்துல அசைவற்ற நினைவாக இருக்கு. அதை அசைவுக்கு கொண்டு வருவதுதான் அந்த காரண தேகத்துல இருக்கிற ஆத்மா அப்படின்னு பெருமானவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஜீவ தேகத்தில் உள்ள இருக்கோளமாய் இருக்கும் அசைவற்ற நினைவை அசைவுக்கு கொண்டு வரும் பொருளே ஆத்மா. அப்ப ஆத்மா என்பது அந்த காரண தேகத்துல இருக்கு. அங்க இருந்துதான் நாதம் கிளம்பி வருது. நினைவு என்பது ஜீவ தேகத்துல இருக்கு. இந்த நினைவு அசையாமல் இருக்கு. இந்த அசைவற்ற நினைவை அசைய செய்யக்கூடியது காரண தேகம். இப்படியெல்லாம் எடுத்து காட்டி உனக்கு அறிவிப்பது கிரமம் அப்படின்னு பெருமான் அவர்கள் இத பற்றி இதெல்லாம் பத்தி நம்மளுக்கு இந்த திருவாக்கியத்துல அருளி செய்யறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போதுதான் நமக்கு நினைவு என்பது என்ன, நாதம் என்ன என்பதெல்லாம் நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் திருமெஞ்ஞான குரல் பக்கம் 241 பார்ப்போம். அதுல நம்ம பார்த்தோம், இந்த 6வது அறிவை பெற்ற பிறகுதான் இத அறிய முடியும் அப்படின்னு. அப்போ ஒரு ஜீவ தேகத்தில் நுழைந்து ஒரு சீவேசர் சந்நிதி முன்னிலையில் அவர்களால் மறுபிறப்பாளனாகி ஜீவ தேகத்தில் நுழைந்து அந்த கோடி சூரிய பிரம்ம பிரகாசனை சந்திக்க செய்து வைக்கும் ஆகம துலக்க அறிவே 6வது அறிவு. அந்த அறிவை அறிவிக்கும் அறிவாகார ரூபகரே ஆசான். இப்ப 6வது அறிவை பெற்ற பிறகுதான் நமக்கு இதெல்லாம் தெரிய வரும். இப்ப பெருமானவர்கள் நம்மள ஜீவ தேகத்துல நுழைய வச்சு அந்த கோடி சூரிய பிரம்ம பிரகாசனை சந்திக்க செய்து அந்த 6வது அறிவை நமக்கு தர்றாங்க. அப்போ என்ன நினைவுனா என்னன்னு நமக்கு அருளி செய்யறாங்க. மறதியற்றதற்கு பெயர் நினைவு, அதுவே பரிசுத்த நிலைக்கு பெயர். நினைவு ஜீவ தேகத்துலதான் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அது பரிசுத்தமாக இருக்க வேண்டியது. அது பரிசுத்தமாகத்தான் இறைவன் நமக்கு கொடுத்தாங்க. ஆனா இவன் என்ன பண்றான்? அதுல தீங்காகிய சைத்தான கலந்து மனமாக மாற்றி விடுகிறான். அப்போ இந்த நினைவுதான் இறைவன் கொடுத்தது. ஆனா இவன் அதை தீங்காகிய சைத்தான் கலந்து அதை மனமாக மாற்றி விடுகிறான். தாவுகின்ற செயல் உள்ளது மனம். ஒரு தெய்வ ஆசானால் அந்த மனத்திற்குள்ளே ஒரு ஒளி, ஒரு முளை காண செய்வது நாற்றமுள்ள சிப்பிக்குள் முத்து தோன்ற செய்வது போலாம். அப்போ இந்த மனம் நினைவு பரிசுத்தமாக இருந்தா அப்பதான் அதுக்கு பேரு நினைவு. அதை ரொம்ப பரிசுத்தமாக ஆக்கும் போது அது அறிவாகவும் மாற்றலாம். அந்த நினைவே அறிவாகவும் மாறும். ஆனா இத அந்த நினைவை இவன் அசுத்தமாக அந்த தீங்காகிய சைத்தானை கலந்து மனமாக இவன் மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்போ இந்த நினைவு
என்பது என்ன அப்படின்னா, நம்ம பார்த்திருக்கோம். இந்த தூல தேகத்தை இறைவன் எப்படி படைக்கிறாங்க. வன்னி, தண்ணி, காற்று, காற்று, ஆகாயம், எண்ணம். இந்த எண்ணம் ஆகாயமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த ஐம்பூதங்களால் தான் இந்த உடல் கட்டப்பெற்றது. அதுல நினைவு ஆகாயமாக இருக்கிறது. அந்த ஐம்பூதத்தில் நினைவு ஆகாயமாக இருக்கிறது. அப்போ ஆகாயம் எப்படி பறந்து விரிஞ்சிருக்கோ அது போல இந்த நினைவும் பறந்து விரிஞ்சு ஒரு உருவம் இல்லாததாக ஒரு சூக்கும பொருளாக இந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிறது. இந்த நினைவுக்குள்ளதான் எல்லாம் இருக்கு. இப்போ ஒரு மனிதன் ஒரு பணக்காரனா இருக்கிறான் அப்படின்னா என்ன, அவன் பாக்கெட்ல அவன் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டேவா தெரிய போறான்? இல்ல, அவனுடைய நினைவுல தான் இருக்கும். அவன் எங்க என்ன சொத்து வச்சிருக்கேன், அங்க அந்த சொத்து வச்சிருக்கேன், இந்த பேங்க்ல இவ்வளவு பணம் வச்சிருக்கேன், அங்க அவ்வளவு வச்சிருக்கேன், இங்க இவ்வளவு வச்சிருக்கேன்றது எல்லாமே அவன் நினைவுல தான் இருக்கும். அதே மாதிரி இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய பிள்ளை, இது என்னுடைய உற்றார், எல்லாமே நினைவுல தான் இருக்கும். அப்போ அந்த நினைவுல இப்படி எல்லாமே இருக்கும்போது அது கொஞ்சம் அந்த நினைவை பிரட்டி விட்டா என்ன ஆகும் அப்படின்னா, இது எதுவுமே இல்லை. அந்த நினைவு கொஞ்சம் பிறண்டு விட்டா இது எதுவுமே இல்லை. அப்போ இந்த நினைவு பரிசுத்தமாக இருந்தா தான் அதுக்கு பேர் நினைவு. அது எப்படி பரிசுத்தமாக இருக்கிறது? கண்டதையும் நினைவுல, எனக்கு பேங்க்ல அவ்வளவு காசு இருக்கு, எனக்கு இந்த இவங்க சொந்தக்காரவங்க, எனக்கு இந்த அவங்க கூட பகைமை, இவங்க கூட நேசம், அப்படின்ற என்னென்ன குப்பைகள்லாம் நம்ம நினைவுல இருக்கு இறைவனை தவிர. அதுதான் அந்த நினைவை தீங்காகிய சைத்தான் கலந்திருப்பது. இந்த உலக குப்பைகள் எல்லாம் நினைவில் கொண்டு வைக்கும்போது அந்த நினைவுக்கு பெயர் மாறி மனம் என்று ஆகிவிடுகிறது. அப்போ அந்த நினைவை பரிசுத்தமாக வச்சிருந்தா தான் அது அறிவாக, அதை சொர்க்கமாக மாற்றுறதும் அதை நரகமாக மாற்றுறதும் இந்த மனிதனுடைய கையில தான் இருக்கு. அதுதான் பெருமானவர்கள், இந்த மக்களின் நினைவென்னும் ஆகாயத்தில் தான் சொர்க்கலோகம் கட்டப்பெறுகிறது. உன் நினைவுல தான் சொர்க்கலோகமும் இருக்கு, நரகலோகமும் இருக்கு. நீ கண்ட குப்பையும் போட்டு அதை நரகமாகவும் மாற்றலாம், அதை பரிசுத்தமாக வச்சு அதை சொர்க்கமாகவும் ஆக்கலாம். நினைவென்னும் ஆகாய வெளியில் சர்வ சம்பத்தும் இருக்கிறது. அதில் காலமெல்லாம் தீமையையே ஏற்றி வந்தால் இறுதி நேரத்தில் உங்கள் கதி என்னவாகும்? அப்போ இந்த நினைவு என்பது இந்த மனித தேகம் கட்டப்பட்ட போது அதுக்கு காரணமான ஐம்பூதங்களில் ஒன்றான ஆகாயமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்முடைய பெருமானவர்கள் திருமெஞ்ஞான குரல்ல நமக்கு அருளி செய்றாங்க. அதையும் பார்ப்போம். திருமெஞ்ஞான குரல் பக்கம் 260. இன்னும் சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் முதலிய எண்ணற்ற அண்டசராசரங்கள் இருக்கின்றனவே, அவற்றின் கனம் என்ன? எல்லாம் அந்தரத்தில் நிற்கின்றனவே, அவற்றை தாங்கி நிற்கிறது எது? அவ்வளவையும் தன்னிலிருந்து வெளியாக்கிய தாயாகிய ஆகாயமே. இந்த ஆகாயம்தான் இந்த அண்டரண்ட சராசரங்கள் அத்தனையும் தாங்கிக்கிட்டு நிக்குது. அந்த ஆகாயம் நமக்குள்ள இவ்வளவு பறந்து விரிந்து இந்த சர்வ அண்டரண்ட சராசரங்கள் அனைத்தையும் தாங்கி நிற்கிற இவ்வளவோட கனம் என்ன? இவ்வளத்தையும் தாங்கி நிற்கிற அந்த ஆகாயம் நமக்குள்ள இருக்கு. உனக்குள்ளாக அது எசன்ஸ் வடிவமாக, ஒரு எசன்ஸாக சுருட்டி மடக்கி திரட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த மனிதனுக்குள்ள நினைவாக, இந்த ஆகாயமானது இந்த மனிதனுக்குள்ள நினைவாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் வஸ்து என்றும் பிரம்மம் என்றும் பிரணவம் என்றும் வேதங்களில் சொல்லப்பெறுகிறது. அதை தன் கைப்பைந்தாக வைத்து ஆளுகிறவர்களே உன் ஆசான். அப்போ அந்த நினைவு நமக்குள்ள இருந்தாலும் அந்த நினைவனுடைய சுற்றி அதை அசைய வைக்கிறது அது யார் கையில இருக்கு அப்படின்னா ஆசான் அவர்கள் கையில இருக்கு. அது ஒரு பிரட்டி விட்டாங்கன்னா எதுவுமே இல்லை நமக்கு. அப்போ இந்த நினைவு நம்மிடத்துல இருந்தாலும் அதனுடைய சுற்றி ஆசானவர்களுடைய கையில இருக்குது. அப்போ இந்த அண்டரண்ட சராசரமும் இந்த நினைவாக இந்த மனிதனுக்குள்ள சுருட்டி மடக்கி வைக்கப்பட்டு ஒரு சூக்கும பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த நினைவாகிய கருவியை அசைவிக்கு கொண்டு வருகிறது அந்த ஆத்மாவாக இருக்கிறது. நம்ம பார்த்த சுத்தாதியாகிய அந்த ஆத்மா தான் இந்த சூக்கும தேகத்தை தாண்டி காரண தேகத்துல இருக்கு.
அதுதான் வந்து அந்த காரண தேகத்துல இருக்கிற அந்த ஆத்மாவுக்குள்ளதான் அந்த நாதம் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு பெருமான் அவர்கள் முறிவு சுருக்கம் அந்த பாடல்ல நமக்கு எடுத்து காட்டுவாங்க. களிமாவேனும் பேரு முத்தொன்றிலங்கியே காணுதின் சாணுக்குள்ளே அது காணுவிந்துவினி கூடவே வந்து கருக்கூடகத்துக்குள்ளே அதை கண்டவ தாமூமி தேக மண்டிண்டல்கராமென்றது வேதம் எனக்கதுரைத்ததுவே போதம் ஆதம் பாதம் நீரை நாத மதன களிமாவேனும் பேரு முத்தொன்றிலங்கிய காணுதின் சாணுக்குள்ளே. அதுதான் நாதமாக அந்த களிமா பொருளுக்குள்ளதான் அந்த நாதம் இருக்கு. இந்திரஜாலத்தினால் வந்த உருவினில் அந்த கருநாதம் அது சந்திர கிரண மந்திர கலை என்ற மாமணி தாயேதான் அது தானே வழி வழியாக விரித்தது தன்னின் தலை நாட்டம் அது வந்துரைத்த பின்னே நாட்டம் பெரும் தேட்டம் இல்லை வாட்ட மாதான களிமாவேனும் பேரு முத்தொன்றிலங்கிய காணுதின் சாணுக்குள்ளே. அப்போ அந்த நாதம் அந்த களிமா பொருளுக்குள்ள இருந்தது, இந்த இந்திரியத்துக்குள்ள வந்து கலந்தது. எப்போ கலந்தது? இந்த குழந்தை பிறக்கும் போது அந்த களிமா அந்த உயிருக்குள்ள இருந்த நாதம் வந்து இந்திரஜாலத்தினால் வந்த உருவினில் அந்த நாதம் வந்து கலந்தது. அப்போ நாதம் வந்து எங்க இருந்தது அப்படின்னா ஆத்மாவுக்குள்ளாக இருந்தது. அங்க இருந்து வந்துதான் இந்த இந்திரியத்துல வந்து கலந்தது. அப்போ நாம என்ன பார்த்தோம்? நினைவு என்ன பெற்றது? ஜீவதேகமாக இருக்கிறது. அது பரிசுத்தமாக இருக்கணும். அது அசுத்தமா அந்த உலக எண்ணங்களையே கொண்டு இருக்கும் போது அதுக்கு பேரு மனம்னு மாறிடுது. அப்போ நமக்கு பெருமான் அவர்கள் இந்த எண்ணம் வேற நாதம் வேறன்னு நமக்கு எடுத்து காமிச்சிருவாங்க. உன் எண்ணம் எதிலே ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதிலே தான் நாதம் ஓடிக்கொண்டிருக்கும். நம்ம எண்ணம் எந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம், இந்த வாய்க்கு வந்துச்சு குவா குவான்ற அந்த சத்தம், நம்ம எண்ணம் எந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த பக்கம் தான் அந்த நாதம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதை பரிசுத்தமான பக்கம் ஓட விட வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கு. அப்போ இந்த மகா காரண தேகம் என்ன? இப்போ நம்ம தூல தேகம், ஜீவ தேகம், காரண தேகம் பத்தி பார்த்தோம். மகா காரண தேகத்தை பத்தியும் பெருமான் அவர்கள் நமக்கு அருள் செய்யறதை நம்ம பார்ப்போம். மகா காரண தேகம் பத்தி திருமெஞ்ஞான குரல் பக்கம் 160 நமக்கு அருள் செய்யறாங்க. இவனது ஜீவாத்மா இவ்வளவு வல்லபத்தோடு இருந்தாலும் அது பரமாத்மாவை எட்ட முடியாது. இவனுடைய நினைவு எப்படி இருக்கு? இந்த மனித நினைவோ அண்டாண்டங்களையும் காலகாலங்களையும் எட்டி பாய்கின்ற வல்லபமுடையதாக இருக்கிறது. அது வந்து ஆகாயம் தானே இந்த மனிதத்தை சுருட்டி மடக்கி திரட்டி நினைவாக வைக்க பெற்றிருக்கிறது. அது வந்து அண்டாண்டங்களையும் காலகாலங்களையும் எட்டி பாய்கின்ற வல்லபமுடையதாக இருக்கிறது. இவனது ஜீவாத்மா அவ்வளவு வல்லபமுடையதுதான். இந்த நினைவு வந்து ஆகாயத்தை போல ஒரு பறந்து விரிந்து இங்க இருந்தே எங்க வேணாலும் நினைவால போயிடலாம். இப்ப இருந்து நம்ம எங்க எல்லாம் போகணும்னு நினைக்கிறோமோ அந்த தூலத்தை இங்கே வச்சுக்கிட்டு நினைவால எங்க வேணாலும் போயிட்டு வந்துடலாம். அப்படிப்பட்ட வல்லபமான நினைவாக இருந்தாலும் அது பரமாத்மாவை எட்ட முடியாது. அது பரமாத்மா எல்லாம் எந்த இடத்துக்கும் போயிடலாம், ஆனா பரமாத்மாவை எட்ட முடியுமா அப்படின்னா எட்ட முடியாது. பரமாத்மா ஒரு தலைமுறை காலம் மட்டும் நமக்குள்ளதான் இருக்காங்க, அவங்கள அறிய முடியுமா அந்த நினைவால அப்படின்னா அது அறிய முடியல.
அப்போ பரமாத்மா இவனுக்குள் இருந்தாலும் அது இவனுடையது அல்ல. நமக்குள்ளதான் இருக்கு பரமாத்மா. அது நம்முடையது இல்லாம இருக்கு. அது நம்முடையதாக ஆக்கணும். அப்ப நம்முடையதாக ஆக்காம இருக்கிற வரைக்கும் அந்த பரமாத்மா இவனிடத்தில் இல்லை என்றுதான் அர்த்தம். அந்த பரமாத்மாவே இரக்கம் கொண்டு தூல திருமேனி தாங்கி வந்து அணைத்து அருகிருத்தி தொட்டு காட்டி அறிவிக்கும் போதுதான் தன்னில் இருக்கும் பரமாத்ம நிலையை இவன் அனுபவிக்க முடியும். அது வரைக்கும் இவனுக்கு தனக்குள்ள பரமாத்மா இருக்குன்னு தெரியாது. எங்கேயோ தேடி தேடி தெரியுமா. நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனன்னு சொல்லும் மந்திரம் ஏதடான்னு ஒரு கல்லை எதை எடுத்தாலும் கல்ல நிப்பாட்டி வச்சு அதுதான் தெய்வம்வான். ஒரு மரத்துல பூவை தொங்கி பூவை போட்டு அதுல ஒரு சந்தனத்தை தடவி குங்குமப்பட்ட வச்சு அந்த மரத்தை சுத்தி சுத்தி வருவான். ஒரு மாட்டோட பின்பக்கத்தை தொட்டு கும்பிடுவான். எதைத்தான் கும்பிடுறோம் தெரியாம இவன் அலைவான் தனக்குள்ள பரமாத்மா இருக்கிறது தெரியாம. அப்போ இவனுக்காக இரக்கம் கொண்டு அந்த பரமாத்மா இப்படியெல்லாம் தெரிகிறானே. ஆரூரார் இங்கிருக்க ஊர் திருவிழா என்று ஊரூர் அலையும் ஊமர்கள் நீர் விளக்கு இருக்க தீ தேடுவீர். விளக்கு உங்ககிட்ட இருக்க தீய தேடி எங்க அலைகிற அப்படின்னு அந்த பரமாத்மா இரக்கம் கொண்டு இவனுக்குள் இருக்கிற அந்த பரமாத்ம நிலையை அவங்க வந்து அறிவிக்கும் போதுதான் இவனால் அதை அறிந்து கொள்ள முடியும். அப்போ பரமாத்மா என்பது நமக்குள்ளாகத்தான் இருக்கு. அந்த பரமாத்மாவை நாம அறிந்து கொள்ளணும்னா ஒரு பரமாத்ம சொரூபர் வந்து நமக்கு அறிவிக்கும் போதுதான் நாம அதை அறிந்து கொள்ள முடியும் என்று பெருமானவர்கள் நமக்கு இந்த திருவாக்கியத்துல எடுத்து அருளி செய்றாங்க. அப்போ ஜீவாத்மா பரமாத்மா, நாம தான் ஜீவாத்மாவாக இருக்கோம். பரமாத்மா யாராக இருக்காங்க, நம்மளுக்கு அறிவிக்கிறாங்களே வந்து அவர்கள் தான் பரமாத்மா அப்படிங்கிறதையும் நமக்கு கோடாயுதக்கு திருவாக்கியம் திருமஞான குரல் திருவாக்கியம் 12 ஜீவாத்மா பரமாத்மா என்று பேசுகிறாயே அவை என்னதென்று தெரியுமா? ஜீவாத்மா என்பது நீ. அப்போ அந்த நினைவு என்பது நாம இருக்கிறோம். இந்த நாதம் என்பது நம்முடைய உயிர்ல இருந்து கிளம்பி வருது. இந்த பரமாத்மா என்பது அந்த பரமாத்மா சொரூபராக நமக்கு இதெல்லாம் விளக்குகின்ற ஆசானவர்களாக இருக்கிறாங்க. பரமாத்மா என்பது நாம், நீ பெண் நாம் ஆண், எமது உரிமை பொருளாகிய ஜீவாத்மாவை ரட்சிப்பது பரமாத்மாவாகிய எமது கடமையாகி விடுகிறது என்று அருளி செய்றாங்க. இப்போ நாம இந்த நினைவுனா என்ன, நாதம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோமோ அப்படின்றது பெருமானவர்களுக்கு நாம எப்பயுமே பேசுகின்ற, நம்ம என்ன பேச போறோம்னு அவங்களுக்கு முதலே தெரியும். இன்னைக்கு நம்மளுடைய குரூப்ல எப்பயுமே கந்தசாமி அண்ணா ஏதாவது ஒரு திருவாக்கியங்களை எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி விடுவாங்க. அப்படி இன்னைக்கு நான் பார்க்கும்போது அருளமுதம் திருவாக்கியம் 330 இருந்தது. அது இது சம்பந்தப்பட்டதாகவே இருந்தது. எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமாக இருந்தது. அந்த திருவாக்கியத்துல நம்ம என்ன தேடுறோமோ அது எல்லாமே இருந்தது. அந்த திருவாக்கியத்தை நம்ம பார்ப்போம். அருளமுதம் திருவாக்கியம் 330. உன் மனம் போன போக்கில் நீ சென்றால் மேற்கொண்டு அதன் யோசனை உனக்கு திருப்தியாக சந்தோஷமாக இருக்கிறது என்றால் அதனால் உன் ஆத்மாவுக்கு என்ன வரும் தெரியுமா? உன் மனம்னா நம்ம நினைவைத்தான் மனமாக மாற்றி வச்சிருக்கோம். அந்த நினைவு போன போக்கில் எல்லாம் இருக்குது, சந்தோஷமா இப்படி எல்லாம் போனா சந்தோஷமா இருக்குன்னு நினைவை நீ எங்கிட்ட எல்லாம் திருப்பிட்டு போறியோ அப்படி எல்லாம் போனா ஆத்மாவுக்கு என்ன வரும் தெரியுமா? தீங்குதான் வரும். இப்படி உன் மனம் போனபடியே ஓடாமல் அந்த ஆத்மாவிற்கு கூறி ஆசான் ஒருவரே என்ற ஒரே யதார்த்த பிடியாக இருந்தார். ஆசான் அவர்கள் எண்ணம் ஓடுகின்ற பாதையிலேயே உன் மனமும் ஓட ஆரம்பிக்கும். அப்போ நம்முடைய எண்ணத்தை ஆசான் அவர்களுடைய எண்ணம் எந்த பக்கம் ஓடுதோ அந்த பக்கமே ஓட வைக்கணும். அப்பதான் தீமையில இருந்து தப்பிக்க முடியும். உன் ஆசிரியர் அவர்கள் உன் நினைவுக்கு நினைவாகவும் உன் செவிக்கு செவியாகவும் உன் பார்வைக்கு பார்வையாகவும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இவ்வாறு அரூப வடிவத்தில் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்பது நாம் சொல்லாமல் உனக்கு தெரியாது. அவர்கள் வந்து நினைவென்னும் அந்த ஆசனத்தில் அமர்ந்த பிறகுதான் நீ பார்க்கிறாய். நாம அதுக்கு முந்தி பார்க்கிறோம். ஆனா ஆசான கொண்டு நினைவுல உட்கார வச்ச பிறகுதான் நாம பாக்குறதுக்கு பேர் பார்வை. அதுக்கு முந்தி பார்த்த பார்வைக்கு பேர் பார்வை இல்லை. ஆசான நினைவுல உட்கார வைக்கிற வரைக்கும் அந்த நினைவானது கண்டபடிக்கு தடுமாறிக்கிட்டு அது மனமோன போக்குல போய் அது நினைவுங்கிற பேரை மாறி மனம்ங்கிற பேர்ல குரங்கு மாதிரி மரத்துக்கு மரம் தாவி அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. வெறி மரத்துல ஏறி அதன் வாது கொம்பு கொப்பு கொலை எங்க இருக்குன்னு தெரியாம கண்டபடி அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு.
அந்த நினைவுல ஆசானவர்களை அமர்த்தின பிறகுதான் நம்ம பாக்குற பார்வைக்கு பார்வை, நம்ம கேட்கிற கேள்விக்கு கேள்வி, நம்ம பேசுகிற பேச்சுக்கு பேச்சு. அதுக்கு முந்தி நம்ம பேசுகிற பேச்செல்லாம் பேச்சே இல்லை, அதெல்லாம் வீண் பேச்சு. அதுக்கு பிறகுதான் நீ பார்க்கிறாய், கேட்கிறாய், பேசுகிறாய், நினைக்கிறாய், உன்னுடைய சகல கருவிகளும் ஓடி ஆடுகிறது. அவர்கள் அதிலிருந்து மாறிவிட்டால் உன் ஜீவன் இல்லை, பேச்சில்லை, நினைவில்லை, பார்வை இல்லை, கேள்வி இல்லை. ஆகவே அவர்கள்தான் உன் ஜீவன் என்று தெரிகிறது அல்லவா? ஆம், உன் ஜீவனே அவர்களாக இருக்கும் போது அவர்களுக்கு தெரியாமல் நீ எண்ணுவது, பேசுவது எப்படி முடியும்? முடியாது. இப்போ நாம நினைக்கிறதெல்லாம், நம்ம என்ன நினைக்கிறோம், பேசுறோம் அப்படிங்கறதெல்லாம் நமக்குள்ளாக இருந்து பார்த்துட்டே கேட்டுட்டே தானே இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாம நம்ம ஏதாவது நினைக்க கூட முடியுமா? முடியாது என்று இந்த நேரம் இருக்கும். ஆனால் இங்கிருந்து எழுந்த அடுத்த கணம் இதை மறந்து விடுவாய். அவர்களும் ஒரு தேகம் எடுத்து வந்திருப்பதால் அவர்களை அந்நியராக கொள்வதே உனக்கு சதீசாகிவிட்டது. நம்மளை போல தேகம் எடுத்து வந்திருக்காங்க, அவங்க வேறவங்க அப்படின்னு நீ நினைக்கிற. உனக்குள்ளாக இருந்தவங்க தான் தேகம் எடுத்து வந்திருக்காங்க. நீ எப்போ உணர போற? நீயேதான் நாம், நாமேதான் நீ அப்படின்னு அருள் செய்யறாங்களே. இல்லை, அந்நியனா பார்க்காத, அந்நியனா பார்க்காத, நான் உனக்குள்ள இருந்த அந்த ஜீவன் தான் தூளமெடுத்து வெளியே வந்திருக்கிறேன். இதையெல்லாம் நினைத்து வெகு உஜாரோடு இந்த வழியில் நடக்கிறவனை வீடேறுவான். இது தீங்குடைய நினைவு, இது நம் தேவனுக்கு மாற்றமானது. இந்த நினைவு நம் தேவனுக்கு உகந்தது என்று உன் நினைவின் பேரில் நீ சவாரி செய்ய செய்ய அந்த மதிவளரும் பூவனத்தில் எழும்பும் ஜீவ ஊற்று உனக்கு சுதந்திரமாக ஆகிவிடும். நீடு வாழ்விற்குரிய நிலமானது உன்னதமாக ஆகிவிடும். இவ்வாறு நீ நினைக்கும் ஒவ்வொரு நினைவும் நல்லதா கெட்டதா என்று நினைத்து பார்த்து நடப்பது அறிவு. ஆகவே உங்கள் பிரான் அவர்களின் தீர்ப்பின் மேலேயே உங்கள் நினைவு சதா ஓடிக்கொண்டிருந்தால் அந்த பிசாசை விளக்குகின்ற மருந்தாக நிற்கும். அப்போது நீங்கள் வரும் அந்த ஆபத்தினின்று விளக்க பெற்று உத்தியோகத்திற்கு புகுத்தாட்ட பெறுவீர்கள். அப்போ இந்த நினைவை பிசாசாக நம்ம மாற்றிருக்கோம். அதை மாற்றாம நம்ம எண்ணம் எந்த பக்கம் ஓடணும் அப்படின்னு நமக்கு பெருமானவங்க எண்ணம் அழிந்து போகிறதிலேயே நேசமாக கொண்டிருக்கு அப்படின்னு நமக்கு அந்த எண்ணத்தை எப்படி மாற்றணும்? நினைவு நம்ம நினைவு எந்த பக்கம் ஓடிட்டு இருக்கோ அந்த பக்கம் தான் நாதம் கிளம்பும். இப்ப நினைவு வேற, நாதம் வேற. உன்னுடைய எண்ணம் எந்த பக்கம் ஓடுதோ அந்த பக்கம் தான் நாதம் ஓடுது அப்படின்னு சொல்றதுனால நம்ம அந்த எண்ணத்தை அறிவாக மாற்றி நம்ம பேசும் பொழுதுதான் அந்த நாதம் நம் ஜீவனுக்குரிய நாதமாக இருக்கு. அந்த எண்ணத்தை கண்டபடி வச்சுக்கிட்டு நம்ம அதுல குப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பேசும்போது அந்த பேச்சு அறிவில்லாத பேசாது. நம்ம கூட சில பேர் சொல்லுவோம், அறிவில்லாம பேசாத அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த அறிவில்லாம பேசுற பேச்சு அதெல்லாம் நம்ம தீங்கில் தள்ளக்கூடியதாகவே இருக்கு. நம்ம எண்ணத்தை சரியான பாதையில ஓட்டி அந்த பக்கம் பேசும் போதுதான் அந்த நாதம் மந்திரமாக நம்ம பார்த்து வெளியிருந்து வந்த அந்த நாதம் திரும்ப உள்ள இறங்கணும்னு பார்த்தோம். அது எப்படி உள்ள இறங்குறது? நம்முடைய வளப்ப மிகுந்த வார்த்தைகளை கேட்டு வனப்புற்றவர்கள் இந்த பரந்த பூமியில் ஒரு சிலர் தானே இருக்கிறார்கள். நாம் இந்த பூமி அடங்கலும் உயர்த்தும் என்றுதானே இந்த 70 வருஷங்களாக பாடுபட்டோம். ஊர் ஊராக வீதி வீதியாக நின்று அழைத்தோம். உன் அறிவு முன்னும் மனம் அதன் பின்னுமாக திரும்ப வேண்டும். அப்போ இந்த அறிவு முன்ன வச்சு இந்த நம்ம நினைவு ராஜாவாக இருக்குதுன்னு பெருமான் அவங்க அருளி செய்வாங்க. உன்னுடைய வயதை போக்குவது உன் மனம், அதை ராஜா என்கிறோம். அதை தடுப்பது அறிவு. அது ரூபகமாக உன்போல் வந்திருக்கிறது. அதை மகா புத்திசாலியான மந்திரி என்கிறோம். அந்த மந்திரியின் துணை இல்லாமல் ராஜா போனா என்ன வரும்? ஆபத்து தான் வரும். அதனால அறிவை துணை கொண்டு நாம நடக்கணும். அறிவு முன்னும் மனம் அதன் பின்னுமாக திரும்ப வேண்டும். ஜீவன் புத்தர்களுக்கு மனம் என்பதே இல்லை, எல்லாம் அறிவே. உன் எண்ணம் சுவாசத்தில் கலந்திருக்கிறது, சுவாசமோ அறுசுவையில் கலந்திருக்கிறது. அது தெற்கு நோக்கி ஓடுகிறது, அது மாறி ஓட வேண்டும். இந்த எண்ணம் எல்லாம் சுவாசத்துலதான் கலந்திருக்கு. அது அந்த சுவாசம் அறுசுவையில கலந்திருக்கு. அப்ப அந்த அறுசுவையை உண்டு கொண்டு அந்த எண்ணம் அந்த சுவாசத்திலேயே இருக்கும் போது உன்னுடைய பேச்சும் அந்த அறுசுவையை திணியே அதுக்கு தகுந்த பேச்சாகத்தான் இருக்கும். அது மாறி ஓட வேண்டும்ங்கிறாங்களே, அது எப்படி மாறுவது?
நம்ம சுவாசம்னா என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? இந்த மூச்சு தான் சுவாசம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அத மாத்தம். மூச்சு அல்ல சுவாசம். சு என்பது சிறப்பு, சிறந்த அப்படிங்கிறதுக்கு தான் அந்த சு என்கின்ற பொருள். கூ என்கின்ற பொருள் தீமை, இருட்டு, இருள், அதுக்குத்தான் கூ என்கின்ற அந்த சொல்லு, அந்த ஓர் எழுத்துக்கு பொருள். அதே சு என்பது நல்ல, சிறந்த, உயர்வான, அந்த உயர்வானது வாசம் செய்கிற இடமாக இந்த சுவாசம் மாற வேண்டும். அப்படி மாறும்போதுதான் நம்முடைய நாதம், நம்முடைய நினைவு மாறி நாதமும் மாறும். அதைத்தான் பெருமான் அவர்கள் வாச மலர்கள் எல்லாம் வாய்விண்ட எழுந்த காலம் அப்படின்னா என்ன? வாச மலர், இந்த வாசமா மலர்கள் எல்லாம் இந்த பூமியில மலரெல்லாம் பூத்துருச்சு காலையிலன்னு அதையா சொல்றாங்க? அப்படித்தான் தெரியும் நமக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது. அந்த வாச மலர்கள் பூ வாசம், பூ என்றால் நல்ல மந்திரங்கள். அந்த மந்திரங்கள் வாசம் செய்கின்ற இடம் எது? குருபெருமானுடைய அந்த ஆலவாய். அந்த ஆலவாயிலிருந்து அந்த மலர்கள் எல்லாம் வாய்விண்டு எழுந்த காலமாக இருக்கிறது இந்த வசந்த காலம். பார்த்தான் பெருமான் அவர்கள் வந்த காலத்தில் இதை பெறுவது எளிது. அந்த வாச மலர்கள் எல்லாம் வாய்விண்டு எழுந்த காலமாக இருந்தது பெருமான் அவர்கள் வந்த காலம். அந்த வானீர் பறவை வண்டு வண்ணம் பாடிடும் காலம். இந்த வானத்துல பறவை வண்டெல்லாம் வந்து அந்த மலரை நோக்கி வருது. அது யாருக்கு தெரியாது? அதையா சொல்றாங்க தெரியுமோ? இல்ல, அந்த வாச மலர் அவங்களுடைய அந்த வாசனையை கேட்டு இன்னைக்கு சொன்னாங்களே, காண்டிபத்தை ஏற்றிய பிராமணர்களாக உங்களை ஆக்கி வச்சிருக்கிறோம்னு. அப்படி ஆக்கி வச்ச அந்த பிராமணர்கள் தான் அந்த பறவை வண்டுகள். அந்த வாசனையை தேடி பறந்து வருகின்ற வண்டுகளாக நாம் எல்லாம் இருக்கின்றோம். ஓசை கடல் மண் காமல் உதய வசந்த காலம் உம்பர் கோணமுணரு உலவும் நடன காலம். அந்த ஓசை கிளம்புகின்ற காலம், அவர்களுடைய அந்த மந்திரங்கள் வாசம் செய்கின்ற அந்த ஆலவாயில் இருந்து மலர்களாக வந்து அது வாய் விண்டு எழுந்து வந்துகின்றிருக்கு. அதை தேடி பறவைகளாகிய இந்த அனந்தாதி தேவர்கள், இந்த இந்த பிராமணர்களாக, காண்டீபம் ஏந்திய பிராமணர்களாக எல்லாரும் பறந்து வர்றாங்க. அதைத்தான் அந்த அடுத்ததுல நம்ம காட்டுறாங்க. தேசு நல்வாழ்கையில் ஏழு முன்பத்தராம் கேண்டன தேவர்கள் திரண்டு வந்திடு காலம். உன்னுடைய பக்தர்கள் திரண்டு வர்ற காலம். அவங்கதான் வண்டுகளாக வாணி பறவை வண்டு வண்ணம் வாடி அந்த மலர்களின் வாசனையை நோக்கி வருகின்ற அந்த வண்டுகளாக பக்தர்கள் பெருமான் அவர்களுடைய அந்த சுவாசம் மாறணும் அப்படின்னு பார்த்தோமே. அப்போ அந்த மந்திரங்கள் ஒலிக்கின்ற அந்த ஓசையை கேட்டு இந்த பக்தர்கள் எல்லாம் ஓடி வர்றாங்க. மாசே மேம்பாடுடை சாலையினாண்டவா மகரிஷி பஞ்சனை எழுந்தருளாயே. அவங்களை போய் நம்ம எழுப்புறோமா? அவங்க என்ன தூங்கிட்டு இருக்காங்களா? எந்திரிங்க அப்படின்னு நம்ம எழுப்புறோமா? இல்ல, நமக்குள்ளாக இருக்கிற அந்த இறைவனை நாம இவ்வளவு நேரம் நாம தூங்கிக்கிட்டு இருந்தோம். நாமள எழுப்பி நமக்குள்ளாக இருக்கிற அந்த இறைவனை எழுப்பி காட்டுவதற்காக அவங்களுடைய அந்த திருவாயிலிருந்து மந்திரங்கள் ஒலிக்கும் போதுதான் அந்த ஈசர் நமக்குள்ளாக இருக்கிறாங்க, அந்த பரமாத்ம சுரூபர் நமக்குள்ளாக குடியிருக்கிறாங்க. அதை வந்து தூல தேகத்துல வந்து நமக்கு அறிவிக்கிறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியறதுக்காக தான் இப்படி எல்லாம் பெருமானவர்கள் நமக்கு திருவாக்கியங்களை எல்லாம் கொடுத்து, அப்போ இந்த மந்திரம்
என்ன, அந்த நாதம்னா என்ன, நினைவுனா என்ன அப்படின்னு நமக்கு விளக்கி அருள்றாங்க. அதாவது உன்னுடைய நாதமானது இந்த அறுசுவையில கலந்து, உன்னுடைய எண்ணமானது இந்த அறுசுவையில கலந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி ஓடும்போது உன்னுடைய நாதமும் அந்த பக்கம்தான், உன் எண்ணம் எந்த பக்கம் ஓடுதோ அந்த பக்கம்தான் உன்னுடைய நாதமும் ஓடிக்கொண்டிருக்கும். அது மாறி ஓடணும். இவ்வளவு நாளும் சுவாசம்னா மூச்சு நினைச்சுக்கிட்டு இருந்த, அது மாறி சுவாசம்னா மந்திரங்கள் வாசம் செய்கிற இடம்னு தெரிஞ்சு அந்த மந்திரங்களை நீ ஓதணும். அந்த மந்திரங்கள் தான் எப்படி உன்னுடைய அந்த ஆத்மாக்குள்ள இருந்து நாதம் குவா குவான்னு வெளியே வந்து உன்னை இந்த உடம்போட ஒட்ட வச்சுச்சோ, இப்ப திரும்ப அந்த இடத்துல கொண்டு போய் இந்த மந்திரங்களை எல்லாம் உள்ள இறக்கி அது உள்ள அந்த ஆத்மாவுல ஒட்ட வைக்கும் போது திரும்பவும் இந்த தூல தேகத்தை விட்டு அந்த ஜீவனானது திரும்பி கொள்ளும். அப்பதான் இந்த நினைவு பரிசுத்தமாக இருக்கும். அது வரைக்கும் இந்த நினைவுல அசுத்தம் கலந்து அது எங்க இருக்கோ அந்த பக்கம் நாதம் ஓடிக்கிட்டு இருக்கும். சுவாசம் என்பது இதல்ல, அது மந்திரங்கள் வாசம் செய்கின்ற இடம்னு தெரிஞ்சு அந்த மந்திரங்களை உனக்குள்ள இறக்கும் போதுதான் அது அறிவாக மாறுகிறது. அப்போ அவர்களின் சொல்லானது நம்மது, அவர்கள் அறிவு நம்மது, அவர்கள் முயற்சி நம்மது என்று நினைத்ததும் அந்த செயல் தானே வந்து விடுகிறது. அவர்கள் சொல் நம் இச்சை என்று நமக்கு வரவில்லையே என்ற கவலை வர வேண்டிய எல்லாமே அவங்க சொல்லுதான், வேற எதுவுமே இல்லை இந்த உலகத்துல. அவங்க சொல்லுதான் என்னது, அவங்க அறிவு என்னது, அவங்க முயற்சி என்னது அப்படின்னு நினைக்கும் போதுதான் உன்னுடைய நினைவு பரிசுத்தமாகி உன்னுடைய நாதமும் பரிசுத்த வழி. அது வரைக்கும் வீண் பேச்சு பேசிக் கொண்டிருந்த உன்னுடைய நாது வீண் பேச்சை பேச ஆரம்பிக்கும். அவர்கள் சொல் நம் இச்சை என்று நமக்கு வரவில்லையே என்ற கவலை வர வேண்டும். சதா அந்த கவலையில் இருந்து பழகி வருகிறவன் எண்ணம் ஒரு நேரத்தில் டக் என்று அங்க போய் மாட்டிக்கொள்ளும். அப்ப எண்ணம்னா என்ன, நினைவு. அந்த எண்ணமானது கண்ட இடத்துல போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. அது டக்குன்னு போய் அந்த பெருமானவர்களிடத்தில் அவருடைய சொல்லில் மாட்டிக்கொண்டால் அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு வந்து பிரகாசம் தான். அது வரைக்கும் எல்லாமே இருட்டு தான். அப்போ இந்த எண்ணமானது அழிந்தே போகிற நேசத்தை உறவாக கொள்ளாமல் பெருமானவர்களுடைய அந்த வாக்கை நேசமாக கொண்டு, அவருடைய வாக்கு என்னது, எல்லாமே எனக்கு சொந்தம், அதை தவிர எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற அந்த பூரண அதுல முழு ஒட்டுதல்னா என்னை வந்து அந்த நிலையில ஏற்றியதுன்னு பெருமான் அவங்க அருள் செய்வாங்களே. எமது தெய்வ தனிப்பிரான் அவர்களுடைய வார்த்தையே மௌனதாரை, சர்வலோகத்திலும் பெரிது இது ஒன்றுதான் அப்படின்ற ஊக்கமும் துணிச்சலுமே எம்மை அந்த திருவுள்ளத்தில் வீட்டில் புகுத்தாட்டியதுன்னு சொன்னாங்களே. அது போல நம்முடைய எண்ணமானது அவங்களுடைய வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்றுதான். அவங்களுடைய சொல்லு ஒண்ணுதான் எனக்கு இச்சை, அந்த சொல்லுதான் எனக்கு சொத்து, எனக்கு இறுதி சுகம் தருகிறது அந்த சொல்லுதான் அப்படின்னு இருந்தா நீ ஞானமே வேண்டாம்னாலும் அது உன் தலையில துவஜம் கட்டி ஏறிடும் பார்த்தோமே. அதனால நினைவு என்பது நம்மிடத்துல இருக்கு, அது சூக்கும தேகத்துல இருக்கு. ஆனா அந்த நாதம் என்பது அந்த ஆத்மா என்ன பெற்ற அந்த காரண வேகத்துல இருந்து வருது. அப்படி வர்றது இந்த வாயில இந்த தூள தேகத்துல ஒட்டி அது வெறும் வார்த்தையாக இந்த நினைவு அறுசுவையில ஓடி அந்த வார்த்தை கண்டபடி ஓடிக்கிட்டே இருக்க செய்யறது, அந்த நினைவை மனமாக மாத்துறது. அப்படி இல்லாம நினைவை அறிவாக மாற்றும் போது இந்த வாயில இருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாம் மந்திர வார்த்தைகளாக இருக்கும். அது வரைக்கும் சுவாசத்தின் வழியாக ஓடிக்கொண்டிருந்த அந்த நாதம் அதுக்கப்புறம் அந்த சுவாசம்ங்கிறது மூச்சுங்கிற எல்லையிலிருந்து மாறி ஓட வேண்டும். அது மாறி அது சூ என்றால் மந்திரம், மந்திரங்கள் வாசம் செய்கின்ற இடம் பெருமான் அவர்களுடைய அந்த ஆளவாய் அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு அந்த மௌன தாரை உனக்குள்ள இறங்கும். அப்போ உன் வாயிலிருந்து அதுக்கப்புறம் வர்ற வார்த்தைகள் எல்லாம் மந்திர வார்த்தைகள் தான். அதுக்கப்புறம் வர்ற வாக்குகள் எல்லாம் சிவ வாக்குதான். அந்த வாக்குதான் இந்த மனிதனை ஓசை கொண்ட நடனம் தான் ஈசனாக ஆக்கும். அப்போ நமக்கு இப்ப நினைவுனா என்ன, நாதம்னா என்ன, நினைவு எங்க இருக்கு, நினைவு வந்து சூக்கும தேகத்துல இருக்கு, நாதம் வந்து காரண தேகத்துல இருக்கு, ஆத்மால இருக்கு. அந்த நாதம் வந்து இந்த தூரத்துல ஒட்டி இந்த நினைவானது இந்த உலக காரியத்திலேயே மூழ்கி இருக்கும் போது அந்த நாதம் எல்லாம் வெட்டி பேச்சாகவே அறிவில்லாத பேச்சாகவே வந்துட்டு இருக்கும். அதான் அறிவில்லாம பேசுறியேன்னு சொல்லுவாங்க. அந்த அறிவில்லாத பேச்சை அறிவான பேச்சாக மாத்துறதுக்கு உன்னுடைய சுவாசம் மாறி ஓட வேண்டும். சுவாசம் என்பது மூச்சல்ல, மந்திரங்கள் வாசம் செய்கிற இடம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரியும் போது இந்த நாதம் பரிசுத்தமான திசையில் அது ஓடிக்கொண்டிருக்கும்.
இப்படி எல்லாம் பெருமான் அவர்கள் நமக்கு விளக்கி தந்து இந்த நாதம்னா என்ன, நினைவுனா என்ன என்பதை பெருமான் அவர்கள் எங்கெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நேற்று நம்முடைய ஜீவ சகோதரர் சிவகுமார் அவங்க ஒரு வினா கேட்டதுனால நம்ம எல்லாருக்கும் அந்த தெளிவு வர வேண்டுமேங்கிறதுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த திருவாக்கியங்கள் எல்லாம் எடுத்து உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இதனால ஒரு தெளிவு எல்லாருக்கும் கிடைச்சா எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கூறி, இப்படியான அருளந்த வர்ச்சிப்புகளை எல்லாம் நமக்கு நாளும் வழங்கி நம்முடைய நினைவை அந்த மூச்சின் பக்கம் ஓட விடாமல் அதை அந்த சுவாசத்தில் திருப்பி, சுவாசம் என்பது மந்திரம் வாசம் செய்கின்ற இடம் என்று நம்ம எல்லாம் திருப்பி அந்த மந்திர வாசத்துக்கு அருகிலேயே நம்மளை எல்லாம் வாச மலர்கள் எல்லாம் வாய்விண்டு எழுகிற அந்த காலத்தை நோக்கி நம்மை நாளும் அழைத்து செல்லும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி படிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்திரி அக்கா அவர்கள் தனது மேகாவனேக நாமாவசிய மூவனாதி ஆகராதிக்க சேகராதிக்கு ஏகராசி குவில் மேலே நின்று கொண்டிருக்கும் எங்கள் குலதெய்வ தேவேச குரு மகான்ய நாயகம் அவர்களை போற்றி புகழ்ந்து அனைவருக்கும் நமஸ்காரங்கள். அக்கா நினைவு நாதம் தூலங்கள் 4 சூக்குமம், தூளம் சூக்குமம் காரணம் மகா காரணம், நாதம் எங்க இருக்கு, நினைவு எங்க இருக்கு, எதுல இருந்து வருதுங்கிறத வாக்கியத்துல இருந்து பாடல் பூர்வமாகவும் எடுத்து நம்மளுக்கு காமிச்சாங்க. இன்னைக்கு தெய்வம் திருவாக்கியத்திலையும் உத்தரவு பண்ணாங்க. எடுத்த உடனே தெய்வம் தான் அவங்களும் உத்தரவு பண்ணாங்க. இந்த உடலில் இன்னொரு அழியா உடல் இருக்கு, இந்த உடல்ல இன்னொரு அழியா உடல் இருக்குன்னு நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியாது, இந்த உலகம் பூராம அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க. அது யாருக்கு தெரியும்னா விதிகடந்த பிராமணனுக்கு தான் தெரியும் இந்த உடலுக்குள்ள ஒரு சூக்மம் இருக்கு, தங்க உடல் இருக்கு அப்படின்னு. அவங்களுக்கு தான் இந்த காண்டிபத்தை கையில நான் கொடுத்துருக்கேன். இதுல 5 பேர் இருக்காங்க, பிராமணன், சத்திரியன், சூத்திரன், வைஷ்ணவன், 5 உத்தரவு பண்ணிருக்காங்க. காண்டிபத்தை ஏந்தி கொடுத்திருக்கேன், நீங்க பாக்குற பூமி வீடு எல்லாமே அழிஞ்சு போகும், சத்தியமா அழிஞ்சு போங்கிறாங்க தெய்வம். சத்தியமா உத்தரவு பண்றாங்க, 3 சத்தியம். நீ பாக்குற பூமி வீடு எல்லாமே அழிஞ்சு போகும், நீ அழியாத பூமிக்கு வா, அழியாத வீடு ஒண்ணு இருக்கு அங்கவா உன்னை அழைச்சிட்டு போறேங்கிறாங்க. இந்த எல்லாமே இது அழிக்கப்பட்டு போகும், நிச்சயமா அழிக்கப்பட்டு போகும் அப்படிங்கிறாங்க. அப்ப அக்கா 4 தேகத்தை பத்தி எடுத்துக்கிட்டாங்க. அது கோடாரி ஒரு வாக்கியத்துல இருந்து அந்த பாடல்ல இருந்து கம்பக்கிறேன். நான் மறையார் அங்க முதல் கற்ற கேள்வி நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கிய பாலாய் எல்லாமாய் அல்லதுமாயிருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பாவத்தோட கை வெல்வார். அவங்க காட்டுறவங்க யாரு? இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டினவர் யார்? சொல்லாமல் சொன்னது எப்படி? இத்தேவ ரகசியம் இன்னதென்று யாருக்கும் தெரியாது. அது நிஜ புருஷ் எந்தத்தில் ஒரு தெய்வ தன்னதான் என்கிற திருச்சந்நிதியில் மனுவோட எடுத்த பயன்படை இயக்கிக்கும் கீழே உள்ளத்தில் வெளியாகுவது மற்ற எந்த எல்லையும் அப்பவ தொடக்கு அறாது அப்படின்றாரு. இந்த மனிதனுடன் இருக்கும் வரை பவத்தொடக்கை வெல்வது என்பது முடியாது. இன்னைக்கு எடுத்த அக்கா எடுத்திருக்காங்க, ஆனா நம்மளுக்கு தெரியாது. ஆனா எடுத்த பாடலும் பவக்கடத்தவைக்கும் மாந்தரை கரை சேர் பருமர கலைஞர தனபம் தான் படிச்சோம். ஆனா தெய்வ வாக்கியமும் அப்படி வந்துச்சு, பாடலும் அப்படி வந்துச்சு. அப்ப தெய்வத்திட்ட போய் நம்ம கேட்கிற அந்த பவத்தை எங்களை கடத்த விடுங்க அப்படின்னு. அது இருக்கவே செய்யும். ஆகவே இத்தேகம் முத்திக்கு வராது என்று தெரிகிறது அல்லவா? இது நித்தியத்திற்கான தேகம் அல்ல. நித்திய தேகம் யமனடுகா வைரமணி தேகம். தெய்வனிக்கு உள்ளர வாக்கியத்திலேயே அப்படிதான் உத்தரவு பண்ணாங்க, வைரமணி தேகம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு. அதுதானே நமக்கு வேண்டியது. அது எங்கே? இந்த மனிதனுக்குள் தூள சூக்கும காரண மகா காரணம் என்ற 4 தேகங்களை வைத்து படைத்தார். அவை நாம் பார்க்கும் இந்த மாமிசம், ஆவி, சுத்தாவி, பிரம்மாவி என
4 வடிவமாக இருக்கின்றன. மாநிலத்தில் கொடுக்குறாங்க மகா காரண தேகம் என்ன எப்படிங்கிறத. அன்னைக்கு கொடுத்திருந்தாங்க. கமலரச வேக காரண தேகமானது எழ முடியாத கவலை என்னும் பாரம் தாங்கி தத்தளிக்கின்ற நாயகம் அவர்கள். அந்த ஆத்மா காரண தேகம். மகா காரண தேகத்துக்கு முதுமொழி உதயபுரத்துக்கு கொடுக்குறாங்க தெய்வம். காரணமாசங்கள் எல்லாம் உள்ளடக்கி கொண்டு பிறந்திரான் என்ற யுகங்கோடி தீர்ப்பு தலையுக தவமனை தவனடி தனி பெரும் தலைவராகிய ஒப்புற பிறந்த பச்சிலந்திருமேனியருக்கு மகா காரணம் வாசங்கள் பக்க படிச்சாங்க. வாச அதுவே கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய வாக்குதான் நம்மளுக்கு மணக்கும். அந்த ஓசைதான் உதய வசந்த காலத்தை உண்டாக்கும். அப்ப உன்னட வாக்கியத்துல தெய்வம் உத்தரவு பண்றாங்க. நான் வந்திருக்கதான் உனக்கு வசந்த காலம். வெள்ளாம விளையாடுறதுலாம் வசந்த காலம் கிடையாது. நான் வந்திருக்கேன், நீ முன்னாடி இருந்து பாக்குற பத்தியா, இதுதான் வசந்த காலம் அப்படின்னு உத்தரவு பண்ணிட்டா. உன் தந்தை தந்தைக்கு தந்தை தந்தைக்கு தங்கையும் கிடையாது இந்த வசந்த காலம். உன் மக்களுக்கு மக்கள் சிசு அவங்களுக்கும் கிடையாது. எனக்கு அவங்க திருப்பணி கேட்டு பண்றோம். இருந்தாலும் ஆதி மூலாதி உருவெடுத்த திருமேனியா வர்ற காலத்துல இருந்து பார்த்தது ஒரு வசந்த காலங்கிறாங்க உள்ளாட வாக்கியத்துல தெய்வம். அப்ப அது ஒரு வசந்த நேர்மமா இருந்து வர்ற திருச்சியோட பரிசுத்தாவை தெய்வத்துக்கிட்ட அந்த தவத்துல இருந்தா வச்சாங்க. ஆனா நேர் மூலியமா அவங்க பார்க்கல. அப்ப நீ வந்து பாக்குற காமல் தேக இன்பத்தை நுகர்கின்ற நீ வந்து எனக்கு பாக்குற அப்படின்னா இது ஒரு வசந்த காலம் அப்படிங்கிறாங்க தெய்வம். அப்படின்னு கொடுத்துட்டாங்க தெய்வம். அப்படி நம்ம பார்க்க இந்த மாமிசம் தூணதேகம், ஆவி சூக்மதேகம், சுத்தாவி காரணதேகம், பிரம்மாவி மகா காரணதேகம். அதாவது பிரம்மாவில் தான் வாசங்கள் கலந்துருக்கு. ஏன்னா 4 வடிவாக இருக்கின்றன. நித்திய பிரம்மாவி தேகமாக்கிய மகா காரண தேகத்தில் குடியேறி தேவ சனதாலங்கிரம் பெற்று வந்தவர்கள் தான் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்ட வல்லவர்கள் ஆவார்கள். நாம் உங்களை போல படித்தவர்கள் அல்ல. திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தபின் மாடு மேய்க்க போய்விட்டோம். ஆனால் மேற்சொன்ன திருச்செயலை ஒரு தேவ சன்னதர் எமக்கு பழகித்தர நாம் பழகி வந்துள்ளோம். அப்ப தெய்வம் அடிக்கடி வாக்கியத்துக்கு உத்தரவு போடுவாங்க. படிச்சு வர்றதில்ல, பழகி வரணும் அப்படிங்க. அப்ப நினைவு இருக்கு. அப்ப நினைவு இருக்கையில தெய்வத்தோட கலந்துருக்கிறான். ஜீவனா இருக்கையில அப்படியே தெய்வத்தோட இருக்கிறோம். ஜீவன் அவாவுடன் தாவுகின்ற செயலால் மனம் என்ற பெயர் பெறுகிறது. அது தாவையில தான் மனமா போயிருது. அப்ப தெய்வத்தோட நினைவோட ஒட்டி இருக்கையில அது மந்திரமா இருக்கு, சுவாசமா இருக்கு. அது தாவையில மூச்சா போயிருது.
அப்ப நீ அதை தாவி தாவி போய் வீண் பேச்சு பேசி அதை வீணாக்காம நீ தெய்வ நினைவிலே தெய்வ பாடல் தெய்வ வாக்கியம் இதுல கேட்டு செய்வோம் அருந்து 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 அது மந்திர சுவாசமா மாறிடுது அப்படின்னு தெய்வ உத்தரவு கேட்டாங்க. அப்புறம் மானியத்துல இலக்கியத்தை தெய்வம் அப்படி உத்தரவு பண்ணிட்டாங்க, நாதத்துக்கு அப்படி உத்தரவு பண்ணிருக்காங்க அந்த பாடல்ல உலர்ந்து குமார பருவத்துல. அப்ப செம்மல்கள் எல்லாம் கேட்கறாங்க அந்த தெய்வத்தை தேசமுத்தி மட்டும் அவங்களால பெற முடியும், ஜீவன்முத்தி மட்டும் தேசமுத்திக்கு தெய்வத்துக்கு தான் வேண்டாங்க. அப்ப அந்த நாககுலகத்துல போய் கலந்துதான் அவங்களுக்கு இனாம எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப கொடுக்கறதுதான் பாடத்தை கொடுக்குறாங்க தெய்வம். நாத பிந்து கலாமணி நாதரை அடந்த போகுதன் ஆசனம் வீட்டுமே அடந்த போகுதன் ஆசனம் வீட்டுமே ஆண்ட செம்மலேலம் வேண்டவே படந்த பூமியில் வந்துட தங்கியே பாரில் நீதியில் தீக்குணடாத்தி குழந்தையான பருவம் வளர்ந்து குழந்தையான பருவம் வளர்ந்து மாறான பருவமும் இன்னுமே அந்த நாத விந்து கலாமணி நாதராக வந்து எல்லாருடைய தீர்ப்புக்கும் நம்ம தீர்ப்புக்கும் அவங்கதான் வராங்க. திருவேணி அவங்க தாங்கி வந்து ஆண்ட நாம செம்மல்களுக்கெல்லாம் தேகமுத்தி கொடுக்கவும் நம்மளுக்கு கொடுக்கவும் நம்ம தேகம் ஜீவன் முத்தியோடு தேகமுத்தியும் பேர் ஆசைப்படுகிற நீ எதை விட்டிருக்கிறாய், முத்திய கூட விடவில்லையே. ஆனா அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தத்தம் பண்ணி உடற்புகை தத்தம் பண்ணிதான் தெய்வத்தை பரிசுத்தா விட்ட வேண்டி தீர்த்தரசனம் எழுதுனாங்க. அந்த தீர்க்க தரிசனத்துக்குலாம் மேம்பட்டது நான் தான் நீ பேசுறது வகித்த தெய்வம், நான் தான் உனக்கு எல்லாமே கொடுக்கணும். அப்ப அந்த பத்தியத்திலையும் சத்தியத்தில் நடந்து வந்தா உனக்கு நான் எல்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிற தெய்வம் இன்னைக்கு செஞ்சுட்டாங்க. அப்புறம் அக்கா அந்த பாடல் படிச்சாங்க. களிமாவே நொம்பேரு தொந்திய காணோடின்றானேக்குள்ளே அது காணோடிந்தூவினே கூடவே வந்து கூடத்துக்குள்ளே அதை கண்டவர் தாமும் இன்றேட மண்டிட ராமென்றதுவேதம் எனக்கதுரை தருவே போதம் ஆதம் வாதம் நீரை நாத மாதான களிமாவே நூல்வேறு முத்தொந்திலங்கிய காணூரின்றானுக்குள்ளே அந்த நாதத்தில் தான் இருக்காங்க, நிறைய நாதமா இருக்காங்க அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. இந்த ஜலத்தினால் வந்த ஊருவேணி அந்த கருநாதம் அது சந்திரகிரணம் மந்த கலை என்ற மாமணிதாயே அது தண்ணி
மந்திரம் வாசனையா இருக்கும். அப்ப அவங்க வாக்கை நம்ம சுவாசிட்டு மேல போனா சுல்தான், கீழே போனா சைத்தான். அப்ப மந்திர வசனங்களையும் அதன் உள்ள எழுக்கையில சுவாசமா மேல் நோக்கி போகும். வெட்டி பேசுறதுல கீழே போனா சைத்தானா போயிடும். அதான் ஹரா சுவாபம் அப்படின்றாங்க. ஹயாத்னா உயிர், மேல போனா உயிர்ல போய் இனிக்கும், திட்டிக்கும். என்ன காலம் இறைவந்தி பன்னெடுங்காலம் பார்த்த நம் கேட்டிலை மண்ணு போலரி மந்திர வாசனை மண்ணு போலரி மந்திர வாசனை எண்ணி நெஞ்சம் கழிக்க யம்புவா ரொம்ப நவக்கோள்களால பிரிக்கப்பட்டு நம்மள கோள்களை அறுத்து எமன்ட்டு வந்து காப்பாற்றி அவங்க வாக்க கொடுத்து அந்த மந்திரத்துல அந்த வாக்குல நீ மந்திரத்தை சுவாசிச்சு உன் உயிர்ல போய் கலந்து சித்திக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்குதான் அந்த பாடலையும் இப்படி பண்றாங்க. அந்த நாதத்துல போய் கலந்து நாதம் உங்களுக்கு இனிச்சா அந்த உயிர்ல போய் இணைக்கிறாங்க. வேதமணி பீடமேனும் நாதனேனும் ஜீவகுகை நாயகமேனும் போலிருந்து ஓது முத்தம் கொண்டிருந்து கூவும் கூறலோதையது ஓதிடுமலம்பூரி தங்காய். அந்த கூவும் குரலோசை ஒண்ணுதான் இருக்க முடியும், ரெண்டு இருக்காது. எப்படி இருக்க முடியும்? சதசூரியனே ஒண்ணு இருக்க, ஞானசூரியன் ரெண்டா இருக்கும், எப்படி இருக்க முடியுங்கிறாங்க தெய்வம். அப்ப வந்த சித்தர்கள், முத்தர்கள், ஞானிகள், யோகிகள் ஒருவரை தனித்தலைமை பெரும்பதி வந்தவங்க எல்லாம் கொஞ்ச நேரத்துல நின்றாங்க. 4 பேர், 1 பேர், 3 பேர். ஆனா என் வாடாத தவத்துலதான் பல்லாயிரக்கணக்கான மக்களை சேர்த்திருக்கேங்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி வளம் குறிச்சங்க, அது ஓடிடும் வளம் குறிச்சங்க. வேதமணி பீடமேனும் நாதனேனும் ஜீவகுவை நாயகமேனும் போலிருந்து ஓது முத்தம் கொண்டிருந்து கூவும் கூறலோதையது ஓடிடும் வலம்பூரி தங்காய். சேதமுண்டில்லாத தீசை நாதவனின் போதையது திட்டி தூடம்பு ஓடி குரே ஆதியை அறிந்திராத நீ முழுவதும் பேசு ஆமீன் என்று வாயில் பேசுவா. அப்ப அவங்க மக்களும் அந்த மந்திரத்தை கேட்கலாம், உடம்பு போதையில திட்டிக்கலாம். அது ஞான முறையில தெய்வம் கொடுக்குறாங்க. அந்த போதை எப்படி வருது பாட்டு அவங்களுக்கு அப்படின்னு போதையாலிங்குள்ள எல்லாம் மறந்து பின்னாலேயோடே போர்க்கில்ல தின்பா கண்டாந்த போதை என்று அப்ப அந்த போதையில போய் தெய்வம் பாட்டிய வாக்குல கலந்து போதையா போயிட்டாங்க. பின்னாடி நம்மளுக்கு இவ்வளவு நூலை இறக்கி வச்சு இந்த போதையில மந்திர வாசனையில நீ போய் இப்படா வாங்க நம்மளுக்கு இறக்கி போயிருக்காங்க. பேசரும் பெரும் போருளை பேசரும் போதகம் கொண்டு பெரியழிகின்ற பெருமா மோசரும் தேதிகளுக்கும் வைப்பதனை வைக்கவர்க்கும் மாநில தெய்வம் மாநில சட்டை போட்டு வராட்டி நம்ம நூலை படிக்க முடியாது. அப்ப மாநில சட்டையோட அவங்க இறக்கி வச்சு படிச்சு இந்த மந்திர வாசனை வாங்க வச்சிருக்காங்க. தொன்மறை விளங்குவதெங்கே மாசூரும் பாதமுடைய தேகமா
படிச்சாதான் அதை தோண்டி வெளியே வரும், அதான் உனக்கு விளங்குனாதான் நல்லதுன்னு தேமுத்திர பண்றாரு. அப்ப இது மந்திரச்சாலைங்கிறாங்க. அந்த மந்திரச்சாலை வந்து இது ஊரான ஊர் உயிர் பயிருக்கு உதவும் ஊர். அந்த மந்திரச்சாலை வந்து இருந்துகிட்டாலே உனக்கு சிந்தனை வந்து இருந்தாலே அதுல தேடிடுவ. ஒண்ணும் பண்ண வேணாம், ஒரு மாசம் வந்து என் கூட இருந்தாலே போதும், 12,000 வருஷங்களுக்கு உள்ளதான் உனக்கு டைரக்ட் பிடிச்சிருங்கிறாங்க தெய்வம் உள்ள வச்சதுல. அப்ப நீ வந்து சும்மா பாந்துட்டு காதை கொடுத்தாயினா போதும், அது போய் அது செய்யறத செஞ்சிடும். சர்வலோக சன்னாய் இறைவன் போதிக்கும் போது அது உனக்கு வாங்கி போடும். அதுவே உங்க அறிவில் இருந்து உனக்கு வாத்தியார போதிக்குன்றாங்க தெய்வம், வெளியே இல்ல, உங்க அறிவுல போய் நிற்கும், அது உள்ள தேகத்திலேயே செய்யும். தேகம் நம்போயுள்ள எம் குருநாதருக்கு நாம் குலதோ ஏகன் முதல் யாரையும் இறங்கி நோமி மறந்தோழி தீயந்தோரை செய்யப்படிதான் ஆகம புராணங்களை வேத மோதும் நாம வேளாம் அன்னவரு கேத குவத சோகமர வேதங்களை சத்த இங்க வாக்கங்களை செய்த குரு தேவ இவனே. தெய்வம் நமக்கு உள்ள கருவியெல்லாம் தூர எரிஞ்சிட்டு செஞ்சு வச்சதுனாலதான் நம்மளால அதை பேச முடியுது, அவங்க வாக்க படிக்க முடியுது, கேட்க முடியுது. அவங்க நிலையில வந்து அமர்ந்த பின்னாடிதான் கேட்கிறோம், படிக்கிறோம், எல்லாமே செய்யறோம். அமர்ந்தா நம்ம எதுவுமே இல்லை. அப்ப பாக்குற அத்தனை மாதிரி பாக்குறது வேற, அது கீழே போடுவாங்க, மேல போடுவாங்க. தெய்வம் வந்து அந்த நினைவு ஆசனத்துக்கு மேலதான் நான் இருக்கேன், உனக்கு எனக்கு அதுதான் ஒரு சங்கிலி தொடர் மாதிரி போட்டிருக்குங்கிறாங்க தெய்வம். அதுக்கு நம்ம தெய்வம் சாலையில மந்திர சாலைட்டாங்க. மந்திர சாலை என்று இந்திர முகப்பிற்கிங்க எவ்வித வந்ததோர் உண்மை கூட்டி வந்தது சிந்தைக்கு ஏற்க நீங்கள் நாமே அப்ப அவங்க சிந்திக்க வந்திக்க பந்திக்க நின்றா உனக்கு எல்லாமே விளங்கும். அப்ப அந்த சிந்தனையில சதா ஒன்றை விளக்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க தெய்வம். அதுல வந்து அந்த மனுஷன் வந்து நீ மகிழ்ந்து அந்த சிந்தையில வந்து அவங்களை விதைச்சு அவங்க எண்ணத்துல ஓடி அந்த எண்ணம் ஓடுகின்ற பாதையில உன் ஆகமும் ஓடும். அது மாதிரி அந்த சிந்திக்க வந்திகை நின்று அந்த நாளத்துல ஓடி அந்த மனம் வந்து நீ மகிழ்ச்சியாகிரு, அந்த நினைவுல சாஞ்சு மகிழ்ச்சியாகிருங்கிறது. தாயாரோடே சிவமாதே சரசு வடிய பொன்மாது நேயமாது மடமாது நீ நீலமறிய வந்துனது புகபலங்கள் சொல்லி மிக புலம்பி திரிவார் துயதீர மாயாதீர்கோ மகனே உன் மனமே மகிழ்ந்து மகிழ்ந்திருவே என்று பாடி அவங்க பொற்பாதம் பணிந்து போற்றி நமஸ்கரித்து அனைவருக்கும்
ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். அக்கா சொன்னாங்க, தூளத்தில் வார்த்தை அளவில் இருக்கு, தூளன்றது வார்த்தை அளவில் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஜீவதேகம் வந்து நினைவா இருக்கு, காரண தேகம் ஆத்ம நிலை இருக்குன்றாங்க. இப்ப இந்த ஜீவதேகம் நினைவு, அறிவு தேகம், நினைவு தேகம், சூக்கும தேகம் எல்லாம் வந்து இந்த ஜீவதேகத்தை தான் சொல்றோம். ஜீவாத்மான்றது நீ, பரமாத்மா என்பது நான் அப்படின்னு தெய்வம் சொல்றாங்க. ஜீவாத்மா வந்து மூச்சு ஆடும், ஏன்னா இது மனதோடு ஓடிக்கிறதுனால மூச்சு ஆடும். பரமாத்மா மூச்சு ஆடாது, அசையாது. இது ஏன்னா இறைவன், அவங்களுக்கு மூச்சு ஓடாது, மனமும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் யமன் பட அடிப்படை திருமெஞ்ஞான குரல் திருவாக்கியன் 55 பக்கம் 260. ஆதியில் இருக்கோளமாகிய கூடஸ்த பிரம்மம் இருந்தது, அதில் ஒரு நெருக்கு உண்டானது. அப்போது ஏற்பட்ட புழுக்கத்தால் ஜலம், காற்று, நுரை, மண், கடல், நிலவு, நட்சத்திரங்கள், சூரியன் அந்தரத்திலே இருந்தது. அந்த சராசரங்களும் அவ்வளையும் தன்னிலிருந்து பெரிய தாயாகிய ஆகாயம் அது உன்னிடத்தில் எசன்ஸ் வடிவமாக சுருட்டி மடக்கி திரட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதைத்தான் வஸ்து என்றும் பிரம்மம் என்றும் பிரணவம் என்றும் சொல்லப்பெறுகிறது. இதை ஆளுபவர்கள் உன் ஆசான். இப்ப இதை சொல்லிட்டாங்க. மொத்தத்தையும் ஆகாயமா சுருட்டி வச்சுக்கிறது பேருதான், இந்த ஆகாயத்தை சுருட்டி எசன்ஸ் வடிவில வச்சிருக்கிறது பேருதான் வஸ்து. அதை நமக்குள்ள வச்சிருக்காங்க, நினைவென்னும் ஆகாயமா. இப்ப பிரம்மம், அதுதான் பிரம்மம் சொல்றாங்க, பிரணவம் சொல்றாங்க. இதை ஆளுபவர்கள் யார் ஆளுகிறார்களோ அவர்களே ஆசான் அப்படின்றாங்க. இப்ப தேவயோனி, ஆவிட யோனி, மந்திர யோனி எல்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே சைவ சொல், பிரணவ சொல், மூமின், தீன் அப்படின்னு சொல்ல அழைக்கப்படும். அதுக்கப்புறம் 118வது வாக்கியம் கூட இதுக்குள்ள, உனது தியாகாரி அந்தமாகிய உடல், உனது பொருளாகிய வாக்கு, உனது ஆவியாகிய பிரணவம், நினைவாகிய பிரம்மம் யாவும் எமது எண்ணத்திற்கு லயப்பட்டு புள்ளி உதித்து நின்றால் மீட்பு நிச்சயம். இந்த மெய்யினிடத்தில் இருக்கிற உனது ஆத்திரத்தின் ஏற்றத்தாழ்வுக்கு தக்கபடியே உனது மீட்பும் தண்டனையும் படிப்படியாக இருக்கிறது. நீ கோர தண்டனை அடைவதைக் கண்டு எம்மால் சகிக்க முடியாதாகியால் அதை தடுக்கவே நாம் இப்போ இவ்வளவு ஆத்திரப்படுகிறோம். எல்லாமே இந்த தூளன்னா பிரிச்சு காமிக்கிறாங்க. அக்கா சொன்னாங்க, தூளன்னா என்ன, ஜீவதேகம்னா என்ன, காரண தேகம்னா மகா காரண தேகம். இந்த 4 நிலையும் அந்த சூக்கும தேகம் ஆகி அதுதான் நினைவு தேகம், அறிவு தேகம், ஜீவதேகம். அப்ப இந்த உலக காரியங்களைப் போல பகிரங்கமாக இல்லை, அந்தரங்கத்து அரவணை ரகசியமாக இருக்கிறது. தாயும் பிள்ளையுமாக பழகுகிற பான்மையில் வளர்கிறது. இவ்வாறாக இதுதான் பிரம்ம வித்தைன்னு சொல்றாங்க. அப்போ அந்த பிரம்மத்திய பழக்கத்துக்கு தான் ரூபமும் வயதும் இதற்காக கொடுக்கப்பட்டது. இது வந்து 14வது வாக்கியமா கூட இருக்கும். தாயும் பிள்ளையா பழகிறது தான் பிரம்ம வித்தை. அதுக்கப்புறம் ஜீவதேகத்துல நுழைந்து பழகுவதே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்னொரு வாக்கியத்துல 283வது வாக்கியத்துல தூளத்திற்கு எவ்வளவு வயது, 100 வயது சொல்லலாம். ஆனால் ரூகானியாக ஜீவதேகத்திற்கு வயது சொல்ல முடியும். இப்போ ரூகுனா தூளம், ரூகானியான்னா ஜீவதேகம். இப்ப அதன் வயது வரம்பு காணாமல் நீள முடியாது. ஜீவன் இதை போன்ற பல தேகம் எடுத்து விட்டது. அப்ப அதுக்கு கோடிக்கணக்கான வயசு. ஜீவதேகத்துக்கு வந்து ரோஸ்மிரா காலத்துல வந்தப்போ அதுக்கு வந்து பல கோடி வயது. அதுக்கு வயதை நம்ம சொல்ல முடியாது. தூளத்துக்கு தான் வயதை சொல்லலாம். இது அழகா பிரிச்சு காமிச்சாங்க அக்கா. தூளம்னா என்ன, ஜீவதேகம், அப்புறம் வந்து காரண தேகம், மகா காரண தேகம். இப்போ நினைவு என்ன, உயிர்னா என்ன, அது அழகா புரியுற மாதிரி சொன்னாங்க. எல்லாத்தையுமே பிரிச்சு காமிச்சாங்க. தூளம் தனி, ஜீவதேகம் தனி, காரண தேகம் தனி. அது இருட்கோளமாகிய இருந்து
அதை வெளியாக்குறதுக்கு தான் வந்தது அப்படின்னு அதையும் தெளிவா சொன்னாங்க. ஆத்மா தான் இதை வெளியாக்குது இந்த சூக்குமத்தை அப்படின்ட்டு அதையும் அழகா தெளிவா சொன்னாங்க. இதுவும் இந்த அக்கா சொன்னது நான் புரிஞ்சுக்கிட்டது. அனைவருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம்க்கா. ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். பிரகாச பிரம்மோதய சுவாமி ஆண்டவர் திருவடி பணிந்தே போற்றி. சபையில் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம நினைவு நாதம் அது எல்லாம் கேட்டதுனால அது இன்னும் கொஞ்சம் விரிவா அது முன்னாடி பார்த்தோம். இப்போ இன்னும் விரிவா ரொம்ப தெளிவா அக்கா எடுத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி அக்கா. இந்த மனிதத்தோட இடத்துல வச்சு இந்த பவத்தோடைக்க வெளிவது முடியவே முடியாது. அதை இருக்குதான் செய்யும். ஆகவே இந்த தூள தேகம் முக்திக்கு வராது. இதுக்குள்ள நம்மளுக்குள்ள 4 தேகம் இருக்கு. அதான் சூக்ம தூள தேகம், சூக்ம தேகம், காரண மகா காரண தேகம். இந்த சூக்ம தேகம் தான் ஜீவ தேகம். அதுதான் நினைவு எழுதப்பட்டது ஜீவ தேகம். வார்த்தையை அறிவர் நிற்பது தூள தேகம். காரண தேகத்துல தான் ஆத்மா இருக்கு. அதுதான் நாதமும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த நாதம் தெய்வம் நம்ம கிட்ட பரிசுத்தமா தான் கொடுத்தாங்க. ஆனா நம்ம இந்த உலக மாயையில மாற்றிட்டு அழி நினைவு அழி சேர்த்தியாது அது மனமாக மாற்றி கொண்டு விட்டோம். திருப்பி அது ஒரு ஜீவேஷ சந்நிதி முன்னணி அதெல்லாம் மறுபீர்ப்பாளர் ஆகி ஜீவதேகத்தில் நுழைந்து அந்த கோடீஸ்வர பிரகாசத்தை சந்திக்க வைக்க செய்யும் ஆகாரத்திற்கு அறிவே 6வது அறிவு. அந்த அறிவுக்கும் அடுவாக ஒரு ரூபகரையே ஒரு ஆசான். அவங்க ஒரு குருபிரான் திரும்பியும் நம்மளுக்கு அந்த 6வது அறிவு பெற்றதுக்கு தான் நம்மளால அந்த ஆத்மா நிதியை அறிய முடியும். ஏன்னா நம்மள்தான் அந்த உலகமாயினா மறதி அற்றதுக்கு பேர் மறதினா மரணம், அவஸ்தை, எண்ணம், கெட்ட இந்த உலக எண்ணங்கள் தான். அதுதான் நம்ம மரணத்துக்கு ஈட்டு கொண்டு போகுது. அதை விட்டுட்டு நம்ம ஆட்டோட நினைவுக்குள்ள நுழைய வேண்டும். அதுதான் அந்த நினைவுதான் பரிசுத்த நிலைக்கு பெயர். அதை தீங்காத சைத்தான் கலந்தால் மனம், தாவம் என்ற செயலுடையது மனம். ஒரு தெய்வ ஆசானால் மனதுக்குள்ளே ஒரு ஒளி ஒரு முனை காண செய்வது நாற்றமுள்ள சுற்றிக்குள் முத்து தோன்ற செய்வதுன்னு போறோம். மனிதற்கு மனம் கொட்டாமொழி போல் உலக எச்சியால் படுத்து இருந்தது. அதன் அறிவோ வலிந்து மனதின் பின்னே வாழ் போல் தூக்கி கொண்டிருக்கிறது. இங்க வருவதற்கு போல் மனம் வேறு அறிவு வேறு என்று இல்லாமல் எல்லாம் மனமாகத்தான் இருந்தது. அந்த மனதை மெல்ல மெல்ல மெய்யர் உதவி காட்டி மாற்றி அலுவலகத்தில் ஆக்குவது ஆசானவர்களின் வேலை. நம்ம அவங்களுடைய நினைவுகளே சாய்ந்திருக்கோம்தான். நம்ம நாடு எதுல ஓடிக்கொண்டிருக்கிறோம், நம்ம எண்ணம் எதுல நாடுதான் எண்ணம், அந்த எண்ணம் எதுல ஓடிக்கொண்டிருக்கோம் அதுதான் நம்ம மனம் ஓடிக்கொண்டு இருக்கோம். நாடு அடிசுவையில ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அந்த எண்ணத்தை நம்ம நம்ம இறைவனுடைய எண்ணத்துக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். அதான் இந்த வாக்கியத்துல சொல்லி வராங்க. உன் எண்ணம் அழுந்தே போகிற நேசத்தை விடாக கொண்டிருக்கிறது. அந்த நேசத்தை விட்டு ஆண்டவன் அருளுக்குள் நுழைந்து கொள்ள வேண்டும். உன் அருளையே அருந்த வேண்டும். அது உன் உள்ளத்தில் சிறு சிறிதாக சென்று நுழைந்து ஜீரணமாகி ஒரு ரத்தத்தில் போய் கலக்க வேண்டும். அதே உன் பாவ நினைவை சஞ்சரிக்கிறது. பின் அந்த நினைவை அருவாக மாறுகிறது. நினைவு மாறவும் தேகம் மாறுகிறது. உன் நினைவை பரிசுத்தமாக்கிய பின்னர் தான் அந்த தேவபதி பக்கம் நீட்ட வேண்டும். அதாவது ஞானத்துக்கு எவனமாக உன் மனம் உருமாற வேண்டும். அந்த மனம் எல்லாவற்றையும் விட்டு ஆசை நேர இலக்கில் பேர் நிற்க வேண்டும். அந்த அறிவுதான் மனசை அறிவா மாத்தி அதுதான் அந்த சுவாசத்துல இந்த அரிசுவை கலந்து சுவாசம் மூச்சை சுவாசமா மாத்தி அந்த சுவாசத்தை அரிசுவை நிக்க வச்சு அது நினைவுல போய் நிற்க வேணும். அதுதான் அந்த நினைவு தான் நாதமா வெளியில வருது. அந்த நினைவு ஆகாயத்தில் தான் சொர்க்கலோகம் கட்டப்படுகிறது. அந்த நினைவு ஆகாய வெளியில தான் சொர்க்க சம்பத்து இருக்கிறது. அது காலமெல்லாம் தீமையா ஏற்றி வந்தால் இறுதியில் கதி என்னவாகும்? அதை நினைவை பரிசுத்தம் ஆக்கணும்னா நம்ம நாதம் பரிசுத்தமாகும். அதுதான் அந்த அசைவற்ற நினைவை அசைவுக்கு கொண்டு வருவது ஆத்மா. அந்த ஆத்மா நினைவு என்றப்பட்டது ஜீவதேகம். அந்த ஜீவதேகத்துல இருந்து அந்த ஆத்மாவில இருந்து ஜீவதேகத்துக்கு போகும்போது அந்த நினைவை பரிசுத்தமாகினா அந்த எண்ணம் அந்த எண்ணம் பரிசுத்தமா ஆனதுக்குதான் அது ஆசானுடைய நினைவாகவும் அதோட சுவாசமாகவும்
இதுவாகவும் நம்மளை அந்த யமனிலையும் பாதுகாக்குது என்று சபை மூலமாக உணர்ந்து கொண்டேன் என்று கூறி மீண்டும் மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். அழிவுக்கு சாபமிடும் மங்கையும் தாவா வரம் சீட்டு தருகும் மங்கையும் நந்தியுட மந்திரத்தை நறுகளுக்கு நாட்டமுறை கலிக்கடையில் நடத்தி வரும் நாதருமாகிய கல்கியும் அகதியின் மூக்கு வெளியே மூச்சோடா தவ வல்லவமுடைய ஊன் உறக்கமற்ற நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்கள் நம் பெருமாள் அவர்களை போற்றி அவருடைய திருவடிக்கு நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரம் சொல்லி இன்னைக்கு சபையில அக்கா விளக்கியத நான் பங்கிக்கிறேமா. இன்னைக்கு நம்ம தூள தேக ரகசியங்கள் தெய்வ ரகசியங்கள்லாம் நமக்கு வேதங்கள்ல இருந்து எடுத்துக்காட்டி அக்கா நமக்குள்ள இருக்கிற அந்த 4 வகை தூளங்கள்ல 4 வகை தூளம் என்ன, அந்த தூளத்தினுடைய அதிவல்லபங்கள்லாம் என்ன, அதை தெய்வம் நமக்கு எவ்வளவு உன்னதமாக நமக்கு ஆக்கி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் மிக அழகாக எடுத்து சொன்னாங்க. அப்போ நம்மளுடைய அந்த நம்ம தெய்வம் அவங்களுடைய அந்த நாத ஒளி தான் நமக்கு அந்த ஓசை அவங்களுடைய அந்த ஓசை நடனங்களால நமக்கு அந்த நாதத்தை அறிவித்து அந்த அவங்களுடைய அந்த ஒரு சொல் கீதையினால நமக்கு அந்த வாக்கு வல்லமையை கொடுத்து அது நமக்கு அந்த அறியக்கூடிய தேவ ரகசியங்கள்லாம் நம்மள எல்லாம் அந்த அறியக்கூடிய உழவுகள்லாம் சொல்லி கொடுத்த நம்ம பெருமாள் நமக்குள்ள இருக்கிற அந்த 4 வகை தேகங்கள், அதாவது இந்த தூள தேகம் இருக்கிறது பவத்தொடர்பு என்பது இதுக்கு முடிஞ்சு இருந்துட்டுதான் இருக்கும். அந்த வேற்றுமை அழியவே அழியாது இந்த தேகமானது இருக்க வரை. அப்ப இந்த தேகத்துக்குள்ளதான் 4 வகை தேகங்கள் இருக்குது. முதல்ல இருக்கிறது தூள தேகம், அடுத்து ஜீவ தேகம், அப்புறம் காரண தேகம், அப்புறம் மகா காரண தேகம். அப்போ அந்த காரண தேகம் அந்த ஜீவ தேகத்துல அந்த மகா காரண தேகத்துக்குள்ள ஜீவன் அந்த காண்டிபத்தை கையில் ஏற்றிய பிராமணர்கள் அந்த தெய்வத்தை அவங்க தரிசனம் பண்ணி நம்ம பிராமண குல மக்களுக்கு தான் அந்த தரிசனம் கிடைச்சு நம்ம அந்த கோடி சூரிய பிரகாசத்தை நம்ம சந்திச்சு தினமும் அவங்களுடைய அருள்வாக்கு அறிந்து கொண்டே இருக்கிறோம். அவங்களுடைய நாதத்தை தினமும் நம்ம அவங்களுடைய வேதங்கள் மூலமாக நம்ம தினமும் அவங்களை தரிசித்து கொண்டே இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ அப்ப தூள தேகம்ங்கிறது வாழ்க்கை லெவல தான் இருக்கக்கூடியது. அப்ப இந்த தூள தேகத்துல இருந்து கொண்டு நம்ம அந்த ஆத்மாவை அந்த காரணத்தை ஆத்மாவை அறிய முடியாது. அப்ப முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய தூள தேகத்துல முதல்ல நம்ம ஜீவ தேகத்துக்கு நம்மளை அழைத்து போகணும். அப்ப நம்ம தூளத்தை குதிரை தள்ளி விட்டு தூள தேகத்தை துச்சமா எண்ணி ஜீவ தேகத்தை திறம்பட வாழ்தல் அப்படின்னா ஜீவ தேகத்தை நமக்குள்ள ஒரு திவ்யமணி தேவை இருக்கு, அதை அறியணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு நம்மளுடைய அந்த நமக்கு தெய்வ வாக்கு உண்மையா நம்ம கொடுக்கிற அந்த 6வது அறிவின் மூலமாக அந்த ஜீவ தேகத்தை அறியக்கூடிய அதை அறிவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாளியுடைய திருவடியை அறிந்து அவங்களுடைய நேசம் பிறக்க வைத்து அவங்க மூலமாக தான் நமக்கு ஜீவ தேகத்தை கொடுக்க முடியும். அப்ப அந்த ஜீவ தேகத்தை ஒவ்வொரு எப்படி அறியலாம் அப்படின்னா 6 வகை பருவங்களை அடைஞ்சு அந்த 6வது அறிவு பெற்ற பிறகுதான் எல்லா அனுபவ கருவிகளும் முழு அந்த வல்லமை பெற்ற பிறகுதான் இதை அறிய முடியும். அப்போ இந்த தூள தேகத்துல இருந்து நம்ம அந்த பரமாத்மா பார்க்க முடியாது. அந்த ஜீவதேகத்துக்கு அப்பா ஜீவதேகத்தை அறிந்து அதுக்கப்புறம் உள்ள காரண தேகத்துல இருக்கும்போதுதான் அதை அறியும் போது நம்ம அந்த ஆத்மா நம்ம அறிய முடியும். அப்போ அந்த தேகத்தை இந்த தூள தேகத்துல இருக்கவங்க பரமாத்மாவை காண முடியாது. ஆனால் பரமாத்மா தூளம் எடுத்து இந்த தூளத்துக்கு அப்பால் உள்ள ஜீவாத்மாவை அறிவிக்க முடியும். அப்போ அந்த ஜீவாத்மா அதுக்கு நம்ம அந்த உடல் பொருள் ஆகியவற்றை தத்தம் செய்து அது தன்னுடைய உடல் ஆன பிறகு என்ற நிலையில தான் அது ஆகும். அப்போ இந்த தூளதேகத்தை நீக்கி ஜீவதேகத்தில் ஏற்றி ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் பரமாத்ம சொருவர் ஒருவர் அறிவிப்பாங்க. அப்போ அந்த ஜீவதேகத்துக்கு நம்ம ஜீவதேகம் அறிந்த உடனே அந்த ஜீவதேகத்தில் உள்ள அந்த நினைவை அசைகிற நினைவை அசைவுக்கு கொண்டு அசையற்ற நினைவை அசைகிற நினைவு கொண்டு வரதான் ஆத்மா. அது எங்க இருக்குன்னா அது காரண தேகத்துல இருக்கு. அப்போ அந்த காரண தேகத்துல இருக்க அந்த ஆத்மா தான் ஒருவன் எவ்வளவு உயிரோடு இருந்தாலும் அதை நாட்கள் விடாமல் பிடித்து வைத்திருக்கிறது. அப்போ அந்த ஆத்மா அந்த தூரத்தை விட்டு பிரிந்த உடனே அந்த ஜீவ கசப்பு இந்திரியமானது வெளியாகும். அதனாலதான் பிறநாற்றம் உண்டாகும். அப்படி அந்த இந்திரியத்தை வெளியாகாமல் சாபாவர எல்லைக்கு ஏற்றும் பிரத்யேக செயலை செய்யக்கூடியவர்கள் யாருன்னா அந்த அநியாய மரணத்தை கிழித்திரியும் மெய்மத உட்கொள்ளரும் இந்த ஜீவ கோவியை உண்டு பண்ணியவர்களாகிய நம்மளுடைய பெருமான் மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அவர்களாலதான் அந்த அதிபர் காரியங்களால காரியத்தை செய்ய முடியுது. அவங்க நம்ம பெருமானாக இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த இறக்கத்தினாலதான் நமக்கு அந்த நிலைமை கிடைக்கிறது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஜீவாத்மாவுக்கு எவ்வளவுதான் வல்லவத்தோட இருந்தாலும் அது பரமாத்மாவை எட்ட முடியாது. பரமாத்மா இவனுக்குள் இருந்தாலும் இது இவனுடையது அல்ல. அப்ப பரமாத்மா இவனிடத்துல இருக்கணும் அப்படின்னா பரமாத்மாவை இலக்கம் கொண்டு கூட திருமணி தாண்டி அணைத்து அருகிருத்தி
தொட்டு காட்டி அறிவிக்கும் போதுதான் தன்னிருக்கும் பரமாத்ம நிலையை அனுபவிக்க முடியும். அதுவும் எப்போதும் அல்ல, அவங்க தொட்டு காட்டுற அது நேரம் மட்டும்தான் நம்ம அனுபவிக்க முடியும். அப்படி அவங்க அப்ப ஒரு ஜீவேஸ்வர சந்நிதி முன்னிலையே அவர்களால் மறுபிறப்பாகி ஜீவதேகத்தில் நுழைந்து அந்த கோடி சூரிய பிரம்ம பிரகாசத்தை சந்திக்க செய்து வைக்கும் ஆகம துலக்க அறிவே 6வது அறிவு. அந்த அறிவை அறிவிக்கும் அறிவாகர ரூபரே ஆசான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காரண தேகத்தில் உள்ள அந்த ஆத்மா அந்த நிலையும் எடுத்துக்காட்டி, அப்ப ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மா, ஜீவாத்மா என்பது நீ, பரமாத்மா என்பது நான், நீ பெண் நான் ஆண், அந்த ஜீவாத்மாவை காக்கக்கூடிய செயல் என்னுடைய பரமாத்மா என்னுடைய செயலாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பெருமான் அந்த ஜீவாத்மா பரமாத்மாவிற்குள்ள அந்த தொடர்பை எடுத்து சொல்லி காக்கக்கூடிய அவங்கதான் பரமாத்மாவை நம்ம காக்கக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. அப்போ அந்த காரண தேகத்துக்கு அப்பால் உள்ள அந்த மகா காரண தேகத்துலதான் அந்த ஜீவனாகிய அந்த ஜீவன் வந்து குடியிருக்குது. அப்போ ஜீவன் வந்து அந்த ஜீவன் குடியிருக்கிற அந்த மகா காரண தேகத்துல நம்ம அந்த தேகத்தை சந்திக்கணும் அப்படின்னா நம்ம நினைவு ஆகாயம் தான் நமக்கு வந்து அந்த நினைவு ஆகாயம் வந்து நினைவு வந்து பரிசுத்தமாக இருக்கணும். அந்த பரிசுத்தமாக இருக்கும் போதுதான் நம்ம அந்த அந்த சொர்க்கலோகத்தை நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ நம்மளுடைய நினைவில் வந்து அந்த நினைவு வந்து அந்த பாயாம இருந்து அது ஒரே நிலையில ஓடுறதுக்கு நம்மளுடைய ஆசான் அவங்களுடைய கையகத்தையே நம்ம ஆகணும். அப்ப நம்ம எப்படி போகணும் அப்படின்னு சொன்னா அந்த மனம் போல போகாம நம்ம மனம் போல போக்குல போனா சந்தோஷம் அப்படின்னு நினைக்காம அது ஆத்மாவுக்கு தீங்கு விளைவிக்கிறதாக இருக்கும். அப்படி இல்லாம நம்ம ஆசான் மீதே நம்ம எண்ணத்தை ஓட வைக்கணும். அவங்கதான் நமக்கு சிவிக்கு சிவியாக பார்வையாக இருக்கிறாங்க. அவங்கதான் அரூபத்தில இருந்து நம்ம இதெல்லாம் காத்து கொண்டிருக்கிற ஆசானாக இருக்கிறாங்க. அப்ப அவங்கள அவங்கள வந்து அந்த நம்மளுடைய நினைவிலும் ஆசனத்தில் அமர வைக்கும் போதுதான் நம்ம பார்க்கறது பார்வையா இருக்குது, பேசுறது பேசாது இருக்குது. அப்ப சவள கருவிகளும் அப்பதான் ஓட ஆரம்பிக்குது. அதுல இருந்து ஓடினா அது வந்து நமக்கு வந்து தீங்குதான் விளைவிக்கும். அப்போ வந்து நம்ம வந்து அவங்கதான் நமக்குடைய ஜீவன். அப்போ அவங்கதான் நம்ம ஜீவனா இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாம நம்ம பார்ப்பது நடப்பது செய்வது எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி அவங்களையே நம்ம எண்ணத்தில் வைத்து பார்க்கும் போதுதான் அந்த நினைவாக இருக்கும் போதுதான் நம்ம வந்து அந்த அவங்களுடைய அந்த மதிவனத்தை எழுகின்ற ஊற்று வந்து நமக்கு அந்த அறிவாகாரத்தை வந்து நம்ம பெறக்கூடியவர்களாக இருப்போம். அப்போ நம்ம வந்து நம்மளுடைய எண்ணம் முழுவதும் நம்ம ஆசானுடைய எண்ணமாகவே இருக்கணும். அவங்களுடைய எண்ணத்துக்கு நேராகவே நம்ம செயல் இருக்கணும். நம்மளுடைய மனதை வந்து பின்னும் அறிவை முன்னுமாக வைத்து நடக்கணும். அப்போ அந்த செயல் வந்து எங்க நடக்குதுன்னா நம்ம வெளிப்பாதையில தான் நம்மளுக்கு வந்து மனம் நம்ம உலக இயல்போது மனம் பின்னும் அறிவு மனம் முன்னும் அறிவு பின்னுமாக இருக்கும். ஆனா மெய்வெளி சாலையில தான் அந்த அறிவு, அதாவது சாலை என்ற பெயரை தான் முன்னால போட்டுக்கிறோம். அது வந்து அறிவாக நமக்கு முன்னும் நம்முடைய பெயர், நம்மளுடைய மனமாகிய பெயர் பின்பு வைக்கும்படி நம்ம தெய்வம் நம்மளெல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப இதை வந்து செயலில் கொண்டு வந்து வெறும் பெயர் என்பது நமக்கு நலனுக்குரிய பெயராக இருந்தது. அதை சாலை என்பதை முன்னால் போட்டு அது தெய்வ பெயராக நம்ம தெய்வம் நம்மளுக்கு எல்லாம் அதை ஆக்கி வச்சிருக்காங்க. அப்ப நம்மளுடைய அந்த அறிவாக ரூபராகிய அந்த பேர் அறிவாகாரத்தை தினமும் அந்த வேற்றின் மூலமாக நம்ம எண்ணி நினைத்து நாம் அதையே நம்ம வந்து சிறு உணவாக விழுங்கி கொண்டே இருக்கணும். நம்ம எண்ணம் நம்ம எண்ணம் வந்து கோடியாக விழுந்திருக்கிறது. அதை வந்து நம்மளை வந்து ஒரு நிலைப்படுத்துவதற்கு நம்ம சாலையில நம்ம தெய்வம் நமக்கு வந்து அந்த கொடியேற்றி நம்மளெல்லாம் வாருங்கோ அப்படின்னு சொல்லி அழைத்து அந்த பேர் அறிவாகாரத்தை நமக்கு தினம் ஊட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்கதான் நம்மளுடைய கழிவு தெய்வம். அவங்கதான் நம்மளோட மனத்தை வந்து நாம் மனத்திமொழி போகாமல் அருள்மொழி போகக்கூடிய நம்மளுடைய விளைவை அந்த பரிசுத்தத்துல ஓகக்கூடிய அந்த அறிவாகத்தை நமக்கு அவங்களுடைய அளவாய் அமுதாக நமக்கு தினமும் ஆக்கி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து அந்த ஆத்மநேயம் அப்படிங்கிறத நம்ம தெய்வம் தான் நமக்கு அறிவிச்சிருக்காங்க. ஆத்மநேயம் அப்படின்னா பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் உள்ள ஒரு தொடர்பு. ஆத்மநேயம் அப்படின்னா மெய் ஒழுக்கம், ஓர் நிலைப்பாடு, அந்த வல்லபமே தெய்வம். அவங்களால நமக்கு அந்த தெய்வத்தின் மீது உள்ள அந்த இச்சை தான் நமக்கு அந்த வல்லபத்தை ஊட்டுகிறது. அப்ப இந்த பேரார்வம் இருந்தாதான் நமக்கு அந்த ஆண்மை கிட்டும். நாம் அதுக்காக நம்ம தினமும் கேள்வியை போல தெய்வம் அவங்களுடைய திருவாக்குகளை தினமும் கேட்டு அதை செய்து சிறு உணவாக உட்கொண்டு அந்த பேரின்ப நிலையை அடைவதற்கு நாமும் முயல வேண்டும். மனுக்குலம் ஜென்ம தாபரியம் அடையதான் நம்ம மெய்குரு பெருமா நம்முடைய சாலை ஆண்டவர்கள் நம்முடைய குலதெய்வம் அவங்க வந்திருக்காங்க. அந்த ஆதி பிரமத்தை அறிந்து அவங்களுடைய அந்த அறிவாகத்தை தினமும் உண்டு அந்த சிறந்த சுவாசமுடைய அந்த மந்திரத்தை நமக்கு தினமும் மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த சுவாசம், அதாவது நல்ல மந்திரங்களை எல்லாம் நமக்கு அருளக்கூடிய நம்ம பெருமான் அவங்களுடைய நினைவு அவங்களுடைய நினைவிலேயே அவங்களுடைய எண்ணத்திலேயே
நம்ம நினைவு இருக்கணும். அப்பதான் நமக்கு அந்த அப்படிப்பட்ட வசந்த காலத்துலதான் நம்ம இருக்கணும். நாமும் அதை அறிந்து தினமும் நம்ம தெய்வம் அவங்க கொடுக்குற அந்த மெய் உணர்வை அந்த அறிவாகாரத்தை தினமும் உண்டு நாமும் அந்த பேரின்ப நிலையை அடையணும் அப்படிங்கிறத விளங்கி கொண்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரர் சாலை ரவீந்திரன் அண்ணா அவர்கள். சபை அனைவருக்கும் நமஸ்காரம். தெய்வ சோத்திரம் செய்து அனைத்து ஜீவ சகோதர சகோதரிகளுக்கும் அவர் தம் குடும்பத்தார் அனைவரும் தெய்வ திருவருள் வேண்டி தெய்வ சோத்திரம் செய்து தெய்வ திருவாக்கியம் எடுத்துரைத்து மாட்சிமையாம் என்னால் இம்மாநிலத்தில் மானிட சட்டை தாங்கி வந்து பெருங்கபத்தை அறுத்தறிந்து பிராணவோனும் முப்பொடி நூலில் அங்கும் மூர்த்தி நாயகரும் பஞ்சாட்சர மேனி படிந்த குலதெய்வமும் ஆகிய கல்கி மகதி என்னும் மூக்கு குழியை மூச்சோடா தவ வல்லபமுடைய ஊன் உறக்கமற்ற நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்கள் நம் பெருமானவர்களை போற்றி. சபையோர் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் அக்கா, நமஸ்காரம். ஆன்மீக விளக்கம் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்ச ஆன்மீக விளக்கம் நினைவு மற்றும் நாதத்தின் வேறுபாடு. நம்ம ஜீவ சகோதரர் சிவகுமார் அவர்களின் வினாவுக்கு அக்கா அளித்த பதிலிருந்து நான் விளங்கி கொண்டது சொல்றேன்க்கா. 4 தேகங்களின் அமைப்பு தூள தேகம், சூக்ம தேகம். தூள தேகம்ன்றது அது மாமிசம், நம்மளுக்கு வெளியே தெரிகிற உடல் தான் அப்படின்னு. சூக்கும தேகம் ஆவி, அதாவது பிரகாச தேகமா இருக்கு. காரண தேகம் சுத்த ஆவி, நிலாம்பர லிங்கம் குடியிருக்கும் இடம். மகா காரண தேகம் பிரம்ம ஆவி, நித்திய வைரமணி தேகம். நினைவு மற்றும் நாதத்தின் இருப்பிடம். நினைவு ஜீவ தேகத்தில் சூக்கும தேகம், அதாவது அசைவற்ற நிலையில் இருக்கு. நினைவு ஜீவதேகத்தில் அசைவற்ற நிலையில். நாதம் காரண தேகத்தில் உள்ள ஆத்மாவிலிருந்து கிளம்புகிறது. ஆத்மா காரண தேகத்தில் அசைவற்ற நினைவை அசைவுக்கு கொண்டு வருகிறது. நினைவின் தன்மை மற்றும் மாற்றம். மறதியற்றதுக்கு தான் பெயர் தான் நினைவு, பரிசுத்த நிலை. தீங்காகிய சைத்தான் கலந்து மனமாக மாறுகிறது. நினைவு ஆகாயத்தை போல் பறந்து விரிந்து சூக்ம பொருள். உலக எண்ணங்கள் கலப்பதால் மனமாக மாறுகிறது. சுவாசம் மூச்சு அல்ல, மந்திரம் வாசம் செய்கிற இடம். வாசமலர்கள் குருபரரின் ஆலவாயிலிருந்து வரும் மந்திரங்கள். எண்ணம் எந்த பக்கம் ஓடுகிறதோ அந்த பக்கமே நாதம் ஓடுகிறது. ஆசானின் பங்கு மற்றும் அறிவிப்பு முறை. பரமாத்மா நமக்குள் இருந்தாலும் அறிய முடியாதது. பரமாத்ம ஸ்வரூபர் அறிவித்தால் மட்டுமே, அதாவது ஆசான் அறிவித்தால் மட்டுமே அறிய முடியும். முதலில் ஜீவதேகத்தில் கொண்டு போய் நிறுத்தி காரண தேகத்தை காட்டுவார்கள். 6வது அறிவு பெற்ற பிறகுதான் இதை அறிய முடியும். நடைமுறை வழிகாட்டுதல். அறிவு முன்னும் மனம் பின்னுமாக திரும்ப வேண்டும். ஆசானின் வார்த்தையே நம் இச்சையாக இருக்க வேண்டும். நினைவை பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மந்திர வாசத்திற்கு அருகில் இருக்க வேண்டும். ஆத்மா இந்த சூக்ம தேகத்தை தாண்டி காரண தேகத்தில் இருக்கு. அதுதான் வந்த அந்த காரண தேகத்தில் இருக்கிற அந்த ஆத்மாவுக்குள்ளதான் அந்த நாதம் இருக்கு. அப்படிங்கிறத நமக்கு நம் பெருமானவர்கள் சுருக்கமாக பாடல் மூலம் எடுத்து காட்டுறாங்க. கனிவானும் பேரும் முத்தொன்று அந்த பாடல் இருக்கு. எனக்கு பாடல் தெரியல, எனக்கு அது உரைத்தது போதும். ஆதம் பாதம் நிறைநாதம் அப்படின்னு பாடல் தொடங்குகிறது. அப்போ குழந்தை இருக்கும் போது அந்த கலிமா அந்த உயிருக்குள்ள இருந்த நாதம் இந்திர ஜாலத்தினால் வந்த உறவினால் அந்த நாதம் கலந்தது. அப்போ நாதம் எங்க இருந்தது அப்படின்னா ஆத்மாவுக்குள்ள இருந்தது. அங்க இருந்து வந்ததுதான் இந்த இந்திரியத்துல கலந்தது. அப்போ நாம என்ன, அப்போ நம்ம ஜீவதேகமா இருக்கிறது. அது
நமக்குள்ள பெருமானவர்கள் இந்த எண்ணம் வேற நாதம் வேறன்னு நமக்கு எடுத்து காமிச்சிடுவாங்க. நம் எண்ணம் எதிலே ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதிலேதான் நாதம் ஓடிக்கொண்டிருக்கும். நம்ம எண்ணம் எந்த பக்கம் ஓடிட்டு இருக்கோ இந்த வாய்க்கு வந்துருச்சு கோவா கோவான்ற அந்த சத்தம். நம்ம எண்ணம் எந்த பக்கம் ஓடிட்டு இருக்கோ அந்த பக்கம்தான் நாமும் ஓடிட்டு இருக்கோம். அந்த பரிசுத்தமான பக்கம் ஓட வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கு. அப்போ இந்த மகா காரண தேகம், நம்ம தூள தேகம், ஜீவ தேகம், காரண தேகம் பற்றி நம்ம மேலும் பார்த்தோம். மகா காரண தேகம் பற்றி திருமெய்ஞான குரல் 160 அதையும் மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அதுவும் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம்க்கா. நம்மளோட ஜீவாத்மா வல்லபத்தோடு இருந்தாலும் அது பரமாத்மாவை எட்ட முடியாது. நம்மளுடைய நினைவோ அண்டாண்டங்களையும் கால காலங்களையும் எட்டி பாய்கின்ற வல்லபம் உடையதாக இருந்தாலும் அது ஆகாயம்தான் இந்த மனிதனிடத்தில் சுருட்டி மடக்கி திரட்டி நினைவாக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஜீவாத்மா அவ்வளவு வல்லபம் உடையது. இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கிட்டங்க. இன்னும் நான் தெளிவா இன்னும் 2-3 தடவை கேட்டாதான் இன்னும் தெளிவா ஆகணுங்க. அது நிறைய தேவ ரகசியங்கள் தேவ விஷயங்கள் அக்கா வந்து நாளுக்கு நாள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜீரணம் தான் ஆக மாட்டேங்குது. ஜீரணிக்கிறதுக்கான நினைவும் ஜீவாத்மா நம்ம இதுவும் எல்லாமே இன்னும் பல்கி பெருகணும், செவியும் கேட்கிற அளவுக்கு கிடைக்கணும்ன்றது எல்லா சார்பாகவும் நான் வேண்டி விரும்பி கேட்டு அமைகிறேன் அக்கா. நல்லது. நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை கோகுலவாணி அவர்கள். பரவீராதாரி என்றும் பீசமயாச்சாரி நான் தேவரும் வேடத்தார் உரைத்த அறமீலாபு உபதேசம தத்தனையும் நீயொழித்த அனைத்தனைய ஒரு மொழியில் நான் மறையும் அங்கமாறுமே துலங்க உண்மையும் மகத்தில் முழங்க வரம்பிலாமை ஞான மதை எங்கள் தலையில் வழங்க வந்த குரு சாலை ஆண்டவா. நமஸ்காரம். தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.